இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கும்போது செங்கடலை இரண்டாக பிளக்கிறது ஆண்டவரே பிளக்கலாம். ஆண்டவரே செங்கடலை வழியை விடு அப்படின்னு சொன்னால் அது விட்டுருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மோசையை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய கோலை நீ என்ன பண்ண அப்படின்னா நீ நீட்டு. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் மனிதர்களை முக்கியத்துவப்படுத்துகிறார், நம்மை முக்கியத்துவப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்மளை முக்கியத்துவப்படுத்தாமல் இருக்கலாம், இந்த தேசத்தில் பல இடங்களிலே சொந்தக்காரர்கள் நம்மை முக்கியத்துவப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், அநேக இடங்களிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் முக்கியப்படுத்தணும்னு நினைக்கிறார். அப்புறம் அவர் செய்யக்கூடிய சகல காரியத்தையும் நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைக்கிறார். சாதாரணமானவர்களை கொண்டு, புறக்கணிக்கப்பட்டவர்களை கொண்டு ஆண்டவர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாரும் அந்த எண்ணத்தோடு இருக்கணும். அவருக்கு லேசான காரியம், நம்மை பயன்படுத்துவது அவருக்கு லேசான காரியம். பாருங்க, ஆண்டவர் இந்த முழு உலகத்திற்காக பாவத்திற்காக ஆண்டவர் கடந்து வருவதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரை அனுப்பினார் அப்படின்னு சொன்னால், அவர் ஆசாரியர்களை ஆண்டவர் அதற்காக நியமித்தார். அதற்கு பிறகு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை நியமித்தார். இப்போ அதுக்கு பிறகு ஆண்டவர் ஊழியக்காரர்களை நியமித்தார். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையுமே ஒரு தேவனுடைய பிள்ளையை கொண்டு செய்ய நினைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல காரியங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பல காரியங்களை ஆண்டவர் இன்னொருவரை கொண்டல்ல, இல்லைன்னா ஆண்டவர் அல்ல, உங்களை கொண்டும் என்னை கொண்டுமே கர்த்தர் செய்ய நினைக்கிறார். ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிறார், என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைக்கிறார். நம்ம எல்லாருமே இதை ரொம்ப நம்பணும். ஆண்டவர் என்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய நினைக்கிறார். என்னை கொண்டு இந்த பட்டணத்தை கர்த்தர் அசைக்க விரும்புகிறார். என்னை கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் திசை திரும்பும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, 2004 வருடம் பைபிள் காலேஜில் எல்லாரும் ஒரு ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கும் போது லைனா கடைசியாக அந்த ப்ரேயர் நடத்தின ஃபாரினர், அவர் ஒரு வெளிநாட்டில் இருந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். அவர் அன்னைக்கு ஸ்பெஷல் பிரசங்கியாராக வந்தார். ஊழியத்தை குறித்து ரொம்ப வல்லமையாக அவர் பிரசங்கம் பண்ணார். அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக நான் ஜெபம் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்களை லைனாக அப்படியே நிற்க வச்சு, ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாரையும் அப்படியே நிற்க வச்சாங்க. அப்போ நிற்க வைக்கும்போது அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ பைபிள் காலேஜுக்கு வந்தாச்சு, 3 வருஷம் படித்து முடிச்சாச்சு. அதற்கு பிறகு என்னுடைய தகப்பனார் ஒருவேளை பாஸ்டராக இருந்தால் அப்பாட்ட போய் அந்த ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா என்னுடைய பாஸ்டர் எனக்கு ஊழியத்தை கொடுக்குறவராக இருந்தால் சரி, நம்முடைய பாஸ்டருக்கு கீழே அசிஸ்டண்டாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் பாஸ்டர் அதெல்லாம் ஏற்றுக்கிறவர் அல்ல. அப்புறம் ஸ்தாபனம் அன்னைக்கு ஊழியம் போடும். அந்த ஊழியம் எங்கே போடுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, எதுவுமே தெரியாமல் ஒரு பெரிய கேள்விக்குறியோட அந்த லைனில் கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதில் நானும் ஒருவனாய் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு சரியாக பிரசங்கம் பண்ண தெரியாது, ஆராதனை நடத்த தெரியாது, பாட்டு பாட தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிக்க போகிறோம், முடிச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல கிராஜுவேஷன் வாங்க போகிறோம். ஏன்னா அப்படி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்காக அந்த ஃபாரினர் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ எனக்காக அவர் தலை மேலே கையை வச்சு அவர் ஜெபம் பண்ணும்போது சொன்னார், என்ன சொன்னாருன்னா, உன்னை நான் ஒரு மேய்ப்பனாய் காண்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீ நிறைய ஆடுகளை நீ மேய்க்க போகிறாய், நீ ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டரா மாற போற, ஆண்டவர் உன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு, உன்னை கொண்டு ஆண்டவர் நிறைய தேசங்களை அசைக்க போறாரு, உன்னை கொண்டு ஆண்டவர் மரித்தவர்கள் நிறைய பேரை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரிச்சு கிடக்கிற நிறைய பேரை நீ உயிரோட கொண்டு வருவ அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அவர் சொன்னதை நான் கேட்டுக்கிட்டனே தவிர அது நடக்கும் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள சுத்தமா இல்லை. சரி, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றாரு, எனக்காகவும் அவர் ஜெபம் பண்றாரு அப்படின்னு நினைச்சேன். அவருடைய பேரை மறந்துட்டேன், அவருடைய முகத்தை மறந்துட்டேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு, எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு என்னை கொண்டு செய்கிறதை கர்த்தர் அன்றைக்கே கர்த்தர் நியமித்திருந்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சாதாரணமானவர்களாய் தென்படலாம். சாதாரணமாக உங்கள் அம்மா அப்பாவுக்கு 4ல் ஒரு பிள்ளையா இருக்கலாம், 2ல் ஒரு பிள்ளையா இருக்கலாம். இந்த தேசத்திற்கு சாதாரணமான ஒரு பிரதியை போல நீங்கள் இருக்கலாம். இந்த திருச்சபைக்கு, இல்லை நீங்கள் போகிற திருச்சபைக்கு ஒரு சாதாரணமான நபர்களாய் தெரியலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, என்னை கொண்டுதான் கர்த்தர் இந்த ராஜ்யத்தையே அசைக்க போகிறார். ஹல்லேலூயா. என்னை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியத்தை. அதற்கு ஆண்டவர் ஒரு பக்கத்தில் நமக்கு செய்தா, இன்னொரு பக்கத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம
முதலாவதாக ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், சிலருடைய வாழ்க்கையிலே சிலருக்கு என்ன அப்படின்னா, அப்படியே இந்த போதும் என்கிற அந்த எண்ணம் வந்துடுது. சூழ்நிலையை பார்க்கும்போது, பிரச்சனைகளை பார்க்கும்போது என்ன ஒரு வாயினால் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சரி போதும், நம்ம அவமானப்பட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த குடும்பத்துக்காக உழைச்சி என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜோம் பண்ணி என்ன பண்ண போகிறோம். இந்த போதும் என்கிற வார்த்தையை யாரெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கிறார்களோ, நீங்கள் அவங்களுடைய சரித்திரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா அவங்கள ஆண்டவர் சரி அப்படின்னு முடிச்சிருக்கிறார். நீங்க முதலாவதாக யாரை வாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, யோனாவை குறித்து வாசிக்கலாம். யோனாவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல ஒரு பெரிய விஷயம் இருக்குப்பா, உன் மேல ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறேன், நீ பெரிய ராஜ்யத்தை அசைக்க போற, உன்னுடைய பிரசங்கத்துல ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப போறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, யோனா என்ன பண்றாரு அப்படின்னா, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, மனுஷங்களை பார்த்து, அவங்க பண்ணின கொடுமையை பார்த்துட்டு ரொம்ப வெறுப்பு அவங்க மேலே. இவங்கெல்லாம் நல்லா இருந்து என்ன பண்ண போகிறாங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இவங்க தான் நம்மளை மதிக்கவே இல்லையே, இவங்க தான் நம்மளை கனப்படுத்தவே இல்லையே. உடனே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, எனக்கெல்லாம் பெருசாக இந்த ஊழியம் செய்யணும்னு எல்லாம் விருப்பம் இல்லை. பாருங்க, அவன் போதும் என்கிற அந்த விரக்தி எந்த அளவுக்கு சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவங்க சுற்றி இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கப்பலிலே பிரயாணம் பண்ணும்போது, எப்பா நீ எங்க இருந்து வந்த, உனக்கு நீ ஏன் இப்படி பண்ணுன, உனக்கு நாங்க என்ன செய்யணும்னு கேட்கும்போது அத்தனை பேரும் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்ன தூக்கி சொல்லுங்களேன், என்னை தூக்கி கடல்ல போடுங்க. அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய மனசுல ஒரு வெறுமை, எந்த அளவிற்கு ஒரு மனுஷனுக்கு விரக்தி. பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நிறைய விரக்தி வரும், நிறைய விரக்தி. உங்கள் குடும்பத்தை குறித்து விரக்தி வரும், உங்கள் பிள்ளைகளை குறித்து விரக்தி வரும், உங்களுடைய வீட்டுக்காரரை குறித்து விரக்தி வரும். எதனால் விரக்தி வரும் அப்படின்னு சொன்னால், அவங்க செய்த தீமையை நம்மளால் ஒத்துக்கவே முடியாது. அவங்க செஞ்ச தீமையை நம்மளால் முன்னாடி கொண்டு போய் இவங்களுக்கு இப்போ என்ன பண்ணி என்ன கண்டோம், என்ன செஞ்சு என்ன கண்டோம். ஒரு நன்றி இல்லாதவங்க, ஒரு உணர்வு இல்லாதவங்க, ஒரு பாசம் இல்லாதவங்க, ஒரு அக்கறை இல்லாதவங்க, இந்த மாதிரி ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் திறப்பில் நிற்கிற ஜனங்களுக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் மேற்கொள்ளணும். நம்முடைய தரிசனத்தில் நீங்கள் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை இப்படி நடத்துறதுனால உங்கள் வாயிலிருந்து என்ன வரக்கூடாதுன்னா, போதும் என்று வரக்கூடாது. இப்போ இந்த மனுஷனுக்கு என்ன வருது அப்படின்னா, போதும் போதும், என்னை தூக்கி கடலில் போடுங்க. உடனே அவங்க அத்தனை பேரும் இல்லை, உடனே அவன் கடலில் தூக்கி போடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் கடலில் தூக்கி போடலை. பாருங்க, அவங்க இன்னும் பொருளை தான் தூக்கி போடுறாங்க. ஆனால் கடல் அவங்களுக்கு அமைதியாக இல்லை. திரும்ப சொல்கிறா, இல்லை என்னை தூக்கி போட்டால் தான் சரியாகும். பாருங்க, அவங்க துக்கத்தோட மன கிளேசத்தோட அவரை தூக்கி போடுறாங்க கடலுக்குள்ள. ஆனால் இந்த யோனா சந்தோஷத்தோட கடலில் குதிக்கிறார். ஏன் அப்படின்னா அவருடைய விரக்தி என்ன ஆயிடுச்சு, போதும், அவருடைய விரக்தி போதும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் யோனாவுடைய அதே சிச்சுவேஷன்ல வந்திருக்கலாம். போதும், இவங்களுக்கு செஞ்சு என்ன பிரயோஜனம், போதும், இவங்களுக்காக ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், போதும், இவங்களுக்காக சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம், போதும், இவங்களுக்காக சாப்பாடு ஆக்கி கொட்டி என்ன பிரயோஜனம், போதும். ஐயோ, இல்லவே இல்லை. அந்த வார்த்தை மட்டும் எவ்வளவு விரக்தி ஆனாலும் நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று என்று வேதம் சொல்கிறது. அப்படித்தான் இருப்பார்கள், அப்படிதான் நடக்கும். நம்மளை புரிந்து கொள்ள மாட்டார்கள், நம்மை தட்டி கொடுக்க மாட்டார்கள், நம்முடைய உணர்வுகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நம்மை கொண்டுதான் ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு அசைவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நம்முடைய குடும்பத்தை கொண்டுதான் ஆண்டவர் அந்த அசைவை கட்டளையிட போகிறார். நம்மை கொண்டுதான் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். அதனாலே என்ன வந்தாலும் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, போதும் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது, போதும் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. தாங்கி கொள்கிற பலன் தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம், சகிக்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம், முன்னேறி செல்கிறதற்கு கிருபை தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஆனால் எது மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னா, போதும் என்கிற வார்த்தை வரக்கூடாது. எத்தனை பேர் முயற்சி எடுக்கிறீங்க, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இனி மரணம் வரைக்கும் ஆண்டவர் யாரோ ஒரு சிலரோட கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். போதும் என்கிற வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வர வேண்டாம். உங்களை வைத்திருக்கிறதே கர்த்தர் அதற்காக தான் வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் ஆண்டவர் உங்களை கட்டி வைத்திருக்கிறதே அந்த காரணத்திற்காக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் அந்த மகா பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அதை தான் வாசிக்கிறோம், கணுக்கு பாடுறோம். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவும் போதாது, நீந்தி நீந்தி நாம் மூழ்கணுமாம். ஆமென். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனசுல ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னா,
போதும் அப்படின்ற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுது புறப்படுதோ அப்பொழுது உங்களுடைய பொறுப்புகள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷன் கண்டிப்பாக இன்னொருத்தருடைய கையில் போகுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய வேலை ரொம்ப பெருசு. ஆண்டவர் அவ்வளோ பரலோக தேவனாகிய கர்த்தர் உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுக்கறது அப்படின்றது விளையாட்டு இல்லை. இன்னைக்கும் 40 வயசு 45 வயசில் எத்தனையோ பேர் ஒரு குடும்ப பொறுப்புக்காக அவ்வளோ வாஞ்சிக்கிறாங்க. எனக்கு ஒரு குடும்பம் இருக்காதா, எனக்கு ஒரு பிள்ளைகள் இருக்க மாட்டார்களா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு வராதா அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ சிஸ்டர்ஸ் எனக்குன்னு ஒரு திருமணம் ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஒரு நல்ல கணவனார் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா அந்த கணவனாருக்காக நான் இதெல்லாம் செய்வேன், இப்படியெல்லாம் சமைச்சு போடுவேன், அப்படி ஒரு நாள் வராதா அப்படின்னு ஏக்கமாக இருக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஒரு குடும்பத்தோட இருக்கணும், ஒரு வேலையோட இருக்கணும், ஒரு சமுதாயத்தில் இருக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்குள்ள இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அது கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் எப்படி தந்திருக்கிறாருன்னா, நமக்கு கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறார். ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சில சூழ்நிலையில் மனசில் வச்சு, சில மனிதர்களை நம்ம மனசில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போதும்னு சொல்கிறோம். அப்போது இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யோனா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஜனங்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு பெரிய கசப்பின் நிமித்தம் போதும், அவ்வளோதான், வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், செத்தாலும் பரவாயில்ல, அவ்வளோதான், தூக்கி கடலில் போடுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப இரக்கம் உள்ளவர். சரி, கொடுத்துட்டு உடனே எடுக்கிறவர் ஆண்டவர் அல்ல. வேண்டான்னு சொன்ன உடனே சரி போ, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, யோனாவை விழுங்குவதற்காக ஆண்டவர் ஒரு மீனை கட்டளை இடுகிறார். அந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். போதும், கவனிங்க இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆனால் தரிசனத்துக்கு விரோதமாக அவங்க போனாலுமே இந்த இடத்துல ஒரு பெரிய சூழ்நிலை அவனுக்கு உண்டாகுது. அதனால திரும்பவும் ஆண்டவரிடத்துல கேட்கிறான். அந்த மீன் யோனாவை கரெக்டாக எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு? நினிவேல கொண்டு போய் அந்த மீன் அவனை நினிவேல கொண்டு போய் விட்டுருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே இருக்கிற மகா நகரமான இந்த நினிவேவுக்கு நீ என்ன பண்ணு, ஆண்டவர் இந்த மாதிரி இந்த தேசத்தை அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பினாரு. இப்போ வேண்டா வெறுப்பா போய் ரொம்பலாம் போய் பேசல, கோபத்தோட கூட இந்த மாதிரி அழிக்க போறாருன்னு சொன்ன உடனே அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். இப்போ திரும்ப இவன் ரொம்ப உஷ்ணமா இருக்கிறதுனால ஒரு இடத்துல போய் ஒரு ஆமணக்கு செடி இருக்கிறது, அதுல நிழல்ல இருக்கிறான். அந்த ஆமணக்கு செடி ஒரே நாளில் ஆண்டவர் புழுவை அனுப்பி பட்டு போக பண்ணுகிறார். இந்த மனுஷனுக்கு திரும்பவும் கோபம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, போதும் அந்த எரிச்சல். அதற்கு பிறகு நீங்க வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா, யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இந்த யோனா என்ன ஆனாரு, என்ன ஊழியம் பண்ணாரு, எங்க தங்கினாரு, அவருடைய அடுத்த வாழ்நாள் என்ன ஆச்சு, அப்படி என்கிற ஒரு பெரிய சரித்திரமே இல்லாமல் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து போதும்னு நினைச்சதுனால. ஆமேன்னு சொல்லுங்கள். தீர்மானம் எடுங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்க கையில் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாருன்னா அதை செய்யக்கூடிய பலத்தை ஆண்டவர் தருவார். ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துறாருன்னா அது என்ன சூழ்நிலை வந்தாலும் வழி நடத்தக்கூடிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எவ்வளவு பேர் ஞானிகள் இருந்தாலும் அதை விட ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த இடத்துல வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் ஒரு போதும் கர்த்தரிடத்துல போதும் கர்த்தாவே அப்படின்னு கேட்கக்கூடாது. எனக்கு ஞானத்தை தாரும் கர்த்தாவே, எனக்கு பலனை தாரும் கர்த்தாவே, எனக்கு அறிவை தாரும் கர்த்தாவே, எனக்கு இதை தாங்கக்கூடிய பலன் தாரும் கர்த்தாவே. இந்த ஒரு கான்செப்ட்ல உங்க காலடி எடுத்து வச்சீங்கன்னா நான் நம்புறேன், உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை இந்த உலகத்துல ஒருவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்களை கொண்டு சாதாரணமானதை அல்ல அசாதாரணமானதை செய்வார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இனி என் வாயிலிருந்து ஒரு நாள் கூட என்ன வரக்கூடாது அப்படின்னு சொன்னா போதும் என்கிற வார்த்தை வரவே கூடாது. ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சொல்லலாமா? கைகளை உயர்த்தி. ஆன்லைனில் கேட்குற பிள்ளைங்க கூட இதை சொல்லுங்க. இல்லை, ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை கொண்டு போனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த பொறுப்பை ஆண்டவர் தருகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அதற்கான கிருபைகளை கர்த்தர் நிச்சயம் தருவார். போதும் என்று சொல்ல வேண்டாம். ஐயோ ஆண்டவரே என்னால் தாங்க முடியல, ஐயோ ஆண்டவரே என்னால் சகிக்க முடியல, ஐயோ ஆண்டவரே என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, ஐயோ ஆண்டவரே என்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, ஐயோ ஆண்டவரே எனக்கு விரோதமாக ரொம்ப எழும்புறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், தாங்கிடும்
பலன் உனக்கு தருவேன், தப்பி செல்ல வழி உனக்கு செய்வேன், உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே, நல்ல கரங்களை தட்டி கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, நான் தப்பி செல்ல வழி செய்வா, நான் தப்பி செல்ல வழி செய்வா. பாடோ காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டான். நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். கைகள மேல காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. சொல்லுங்க. பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் விடமாட்டா, பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் விடமாட்டா, தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, நான் தப்பி செல்ல, நான் தப்பி செல்ல வழி செய். கைகள மேல காலங்கிடவே வேண்டாம். பாடுங்க. என் மேல கர்த்தர் தரிசனத்தை வச்சிருக்கிறார், என் மேல ஆண்டவர் லட்சியத்தை வச்சிருக்கிறார். காலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்புகளையும் இல்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விஷனையும் நம்ம எப்படி பார்க்கணும்னா ரொம்ப பெருசா பார்க்கணும், ரொம்ப உன்னதமா பார்க்கணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பத்தை உன்னதமா நீங்க பார்க்கணும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலையை நீங்க உன்னதமா பார்க்கணும், தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்தை நீங்க உன்னதமா பார்க்கணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க 2 கண்ணு, இதை உன்னதமா பார்க்கணும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க சரீரம், இதை உன்னதமா பார்க்கணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதை உன்னதமா பார்க்கறதே இல்லை. பாருங்க, நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது ஒரு பிரதர் அவர் அப்போ செகண்ட் இயர் படிக்கிறாரு. ஆனால் அந்த செகண்ட் இயர் படிக்கும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், எனக்கெல்லாம் இந்த காலேஜெல்லாம் பிடிக்கல, நான் பாட்டுக்கு டிஸ்கண்டினியூ போயிட்டே இருப்பேன், இப்படியே பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், இவ்வளோ ட்ரிகர் கொடுத்தாங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அப்படி சொல்லிட்டே இருப்பார். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் தேர்ட் இயர் படிக்கிறாரு. தேர்ட் இயர் படித்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்சிச்சு. 2 செமஸ்டர் இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஒரு 4 months, அடுத்த செமஸ்டர் ஒரு 4 மாதம், அவ்வளோதான். அது முடிஞ்ச உடனே கிராஜுவேஷன். இப்போது அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்சு 2வது செமஸ்டருக்கு வந்துட்டார். இன்னும் பைபிள் காலேஜ் முடிக்கிறதுக்கு 3 மாதம் தான் இருக்குது. அந்த 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஃபேமிலியில் ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சு, அவ்வளோதான். அந்த பைபிள் காலேஜிலேருந்து கிளம்பி போயிட்டாரு. அதற்கு பிறகு அவருக்கு இத்தனை வருடங்கள் படித்து கடைசியில் அந்த கிராஜுவேஷனை கையில் வாங்க முடியல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எந்த காரணமும் இல்லை, எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறது தெரியுமா, போதும் போதும், இங்கே படித்து என்ன பண்ண போகிறோம்,
இங்கே பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மேன்மை புரியலை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்ன வந்தாலும், எனக்கும் எத்தனையோ பிரச்சனை வந்திருக்குது, எனக்கும் எத்தனையோ போராட்டம் வந்திருக்குது, ஆனால் என்னுடைய வாயிலிருந்து ஒரு நாள் கூட போதும், வீட்டுக்கு ஓடிடலாம், நம்ம இருக்க வேண்டாம், இதை விட நமக்கு பெரிய காலேஜ் கிடைக்காதா, இப்படி நினச்சதே இல்லை. என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எப்படியாவது என்ன பண்ணணும்னா இதை படித்து கிளியராக முடிக்கணும் ஆண்டவரே, எப்படியாவது முடிக்கணும் ஆண்டவரே, நீர் அதற்கு கிருபை செய்யும் ஆண்டவரே அப்படின்னு தான் கேட்குறோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு தாங்கக்கூடாத சில காரியத்தை ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கலாம். உடனே நீங்கள் நிறைய பேர் ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், இந்த பையனை பார்த்து போதும் அப்படின்னு நினச்சிட்டேன், இந்த கணவனாரை பார்த்து இப்படி பண்ணுறாங்களே போதும் அப்படின்னு நினச்சேன், இந்த வேலையை பார்த்து போதும், நம்ம ஏன் வேகமாக உழைக்கணும், நம்ம ஏன் வேகமாக செய்யணும், நம்ம எதுக்கு இந்த காரியத்தை செய்யணும், நம்ம ஒரு சாதாரணமான மனுஷனாக வாழ்ந்துட்டு போகலாம், ஒரு சாதாரணமான மனுஷியா வாழ்ந்துட்டு போகலாம், நம்ம பெரிய காரியத்தை பண்ணி என்ன பண்ண போறோம், என்ன பேரை பெருசு, அப்படிலாம் உங்க மனசுல நிறைய தாட்டு ஓடலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இல்ல, உன் மேல வச்சிருக்கிற கிருபை ரொம்ப பெருசு, உன் மேல வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு, உங்களை கர்த்தர் இவ்வளவு பெரிய ஜெப ஆவி கொடுத்து வச்சிருக்கிறது பெரிய விஷயம். கர்த்தரிடத்துல ஒரு நாள் நீங்க சொல்லக்கூடாது போதுன்ற வார்த்தை வர வேண்டாம். தாங்கக்கூடிய கிருபை தாரும், செய்யக்கூடிய ஞானத்தை தாரும், தாண்டக்கூடிய கிருபையை தாரும், செய்யக்கூடிய ஞானத்தை தாரும், இந்த காரியத்தை சகிக்கக்கூடிய தன்மையை தாரும், நீர் என்னோடு கூட இருந்து பலப்படுத்தும். நான் நம்புகிறேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, அப்படி கேட்கிறவருடைய தரிசனத்தை பெருக பண்ணுகிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னா, போதும்னு சொன்னதுக்கு என்ன கேட்கணும் சொல்லுங்க எல்லாருமே? மன்னிப்பு கேட்கணும். எந்த சிச்சுவேஷன் வந்தாலும், எந்த சிச்சுவேஷன் வந்தாலும். ஏன்னா ஆண்டவருக்கு வந்து சில நேரத்தில் நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் ரொம்ப கவனிக்கிறார், ரொம்ப கவனிக்கிறார். யோபுனுடைய மனைவிக்கும் யோபுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? யோபுனுடைய மனைவி வந்து என்ன சொல்றாங்கன்னா, போதும், தேவனை தூசித்து இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருப்பீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்படின்னா என்ன பெரிய ஊழியம், என்ன பெரிய ஜெபம், என்ன பெரிய பரிசுத்தம். பரிசுத்தமாக இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? நீ ஊழியம் செஞ்சு உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? இந்த குடும்பத்தை விழுந்து விழுந்து கவனிச்சு உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? பிள்ளைகளுக்காக பாவம் செஞ்சிருப்பார்களோ இல்லையோ அப்படின்னு நினைச்சு ஜெபம் பண்ணி உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? போவியா, தேவனை தூஷி ஜீவனை விடுவியா? எத்தனை நாள்? ஆனா யோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வராது, என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை மட்டும்தான் வரும், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும், என் கண்கள் அவரை காணும். நான் சொல்ல மாட்டேன், என் வாயை திறந்து போதும். சிலர் பாருங்க, இன்னும் எக்ஸ்ட்ரீமா நிறைய பேர் நினைப்பாங்க, அடிக்கடி சொல்லுவேன், செத்து போயிடுற ஆண்டவரே, எடுத்துருங்க ஆண்டவரே, இந்த பொல்லாத கூட்டத்தில் உயிரோட வாழ்கிறத விட நான் செத்து போகிறது நல்லது, என்னை எடுத்துக்குங்க. நல்லவங்கெல்லாம் ஜாகிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை எடுக்க வேண்டியது தானே. என்னை எடுத்தால் யார் கேட்பா, என்னை எடுத்தால் யார் வருவா, என்ன எடுத்தால் அவ்வளோதான் புதைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. கணவனாரிடத்தில் பேசும்போது கூட நிறைய பேர் ஆமாம் நான் செத்தா கூட நீங்கள் எல்லாம் அழ மாட்டீங்க. நிறைய கணவன் அப்படி, ஆமாம் நான் இந்த இடத்துல விட்டு போனேன்னா நீ நல்லா தான் வாழ்வேன், சந்தோஷமாக தான் வாழ்வேன், இப்படியெல்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்களே. ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார், ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார், ஆண்டவர் எவ்வளோ வருத்தப்படுவார். பிரதர் சிஸ்டர், எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன் சிஸ்டர் பிரதர், இந்த மன குழப்பத்தில் மன கஷ்டத்தில் போதும் அப்படின்னு சலிப்போட சொல்கிறாங்க பாருங்களேன். ஆண்டவர் நிறைய பேருக்கு இவ்வளவு சலிச்சுக்கிறியாப்பா, நீ இவ்வளவு சலிச்சுக்கிறியாப்பா, உன்னுடைய உன்னதமான அந்த காரியத்திற்கு எத்தனை பேர் வெளியில் ஆயத்தமாக இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு கனவு தெரியுமா? இங்கே இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை எத்தனை பேருடைய கனவு, இங்கே இருக்கிற நிறைய பேருடைய குடும்பம் எத்தனை பேருடைய கனவு தெரியுமா? இங்கே இருக்கிற எத்தனை பேருடைய வேலை எத்தனை பேருடைய கனவு, நீங்கள் குடியிருக்கிற வீடு எத்தனை பேருடைய கனவு தெரியுமா? நீங்கள் டிராவல் பண்ணுகிற காரு, நீங்கள் டிராவல் பண்ணுகிற பைக்கு, இதெல்லாம் எத்தனை பேருடைய கனவு தெரியுமா? நிறைய பேருக்கு அந்த கனவு இன்னும் நிறைவாகல. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த கனவை நினைவாக்கியிருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நிறைய நேரத்தில் என்ன இல்லை தெரியுமா? அதை குறித்து உணர்வே இல்லை, உணர்வே இல்லை. எப்போ எடுத்தாலும் போதும் போதும், நான் என்ன போதும், இதுக்கு மேலே வாழ்ந்தேனே. இல்லை, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க, சத்தமாக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் என்னை மன்னிச்சுங்க, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், சத்தமாக சொல்லுங்க. நேற்றுக்கு நம்முடைய திருச்சபையில் வந்து ஒரு வயதான தகப்பனார், இப்போ இருக்கிறதுலையே அவர் தான் டாப் மோஸ்ட் ஏஜ், கிட்டத்தட்ட 90 வயசு. அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். 90 இயர்ஸில் அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். இந்த ஊழியத்தை ஆரம்பத்திலிருந்து வந்தவர், சந்தோஷப்பட்டவர்,
என்னுடைய மூத்த மகன் ஜூடாவை வந்து ரொம்ப ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒவ்வொரு நாட்கள்லையும் எடுத்து, அவர் தொப்பை ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த தொப்பைக்கு மேலேயே நின்று விளையாடணுமா, அதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே வருது. பட் இப்போ ரொம்ப ஏஜ் ஆச்சு அவருக்கு. அவர் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தார். பஸ் ஓட்டுறதில்ல. எங்கன்னா கோயம்புத்தூர் டு வால்பாறை, அந்த வால்பாறையில் பஸ் ஓட்டுறவராக இருந்தார். அவருடைய சர்வீஸ் முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட அவர் பண்ணலை. அதனால அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த டிரான்ஸ்போர்ட் அவருக்கு ரிட்டையர்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் பரிசாக கொடுத்தாங்க. அது ரொம்ப யாருக்குமே அது மாதிரி செஞ்சதில்லை. ஆனால் அவர் அவ்வளோ நேர்த்தியாக டிரைவ் பண்ணுகிறவர். ஸோ அவருக்கு அந்த மோதிரத்தை இந்த சர்ச்சினுடைய இடம் வாங்கும்போது என் லைஃப்லேயே கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், அதை என் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமிட் பண்ணுறவர். ஸோ நேற்றுக்கு ரொம்ப உடல் முறை சரியில்லாமல் படுத்துக்கிறாரு, நடக்க முடியல, வெளியே வர முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவரை சந்திக்கிறதுக்காக போனேன். அவரை சந்திக்கிறதுக்காக போய் நான் வந்தோடனே, அது வரைக்கும் அவருக்கு நினைவு தெரியல. நான் வந்த உடனே பாஸ்டர் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே வந்துட்டிங்களா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு சில வார்த்தைகளை பேசின உடனே அவருக்காக நல்லா ஜெபம் பண்ண உடனே முடித்த உடனே, பாட்டு பாடுவீங்கல்ல, ஜெபம் பண்ணுவீங்கல்ல, ஜெபம் பண்ணுறீங்களா, பாட்டு பாடுறீங்களான்னு சொன்னால் 90 வயசுக்கு மேலே நடக்க முடியாமல் படுத்து கிடக்கிறாரு. அவருடைய வாயை திறந்து அந்த இருக்கிற சத்தத்தில் அவர் பாடிட்டே இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, சாப்பாடு எதுவுமே அவருக்கு இறங்கல, வெறும் தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் லிக்விடாக குடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் வாயில் கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கு. இப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், நீ எத்தனை பேர் போதும்னு சொல்லியிருப்பீங்க? தயவு செய்து சொல்லாதீங்க. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். போதும்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னு எனக்கு கிருபைதார் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் இந்த பாட்டை பாடும்போதே நீங்கள் எல்லாருமே ஆண்டவரத்தில் கேளுங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர், என்னை மன்னிச்சுங்க. அவர் தனிமையின் பாதையில் நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். பாருங்க, ஆண்டவர் கடனாக இருக்கிற ஒரு அம்மா தீர்க்கதரிசியினுடைய மனைவி வர்றாங்க. வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி கடன் தானே முடியணும், நீ வீட்டில் போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கி எல்லா பாத்திரத்தையும் எண்ணெயினால நிரப்பு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த சகோதரி போய் வீட்டுக்குள்ள போய் பக்கத்தில் இருக்கிற எல்லா வெறும் பாத்திரங்களையும் வாங்கி எண்ணெயை ஊத்திட்டே இருக்கிறாங்க. இப்போ பையனை கூப்பிட்டு சொல்றாங்க, எப்பா அடுத்து எண்ணெய் ஊற்றணும், பாத்திரத்தை கொண்டு வான்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, பாத்திரம் இல்லை, பாத்திரம் முடிஞ்சிருச்சு சொல்றான். போதும், அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் வேதம் சொல்லுது, போதும்னு அவங்க நினைச்ச உடனே அந்த எண்ணெய் என்ன பண்ணிச்சு அப்படின்னா நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் தாண்டி ஒரு லாரி பிடிச்சி குண்டாவும் அண்டாவும் கொண்டு இறக்கி ஊத்துனா வருமா? சொல்லுங்க, கேட்கல, சத்தமா சொல்லுங்க. போதும்னு ஒரு டைம் நீங்க சொல்லி சில காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எடுத்து இன்னொருடைய கரத்துல கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் இன்னொரு இடத்துல போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதற்கு பிறகு எத்தனை குண்டாங்க கொண்டு வந்தாலும் நமக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா கிடைக்காது. அதனால தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கையை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளையும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரத்தையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உன்னதமா பார்க்கணும். இனி உங்க வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? சொல்லுங்க, எல்லாருமே சத்தமா சொல்லுங்க. போதுன்றது வரக்கூடாது. என்ன வரணும் அப்படின்னா, கிருபை தாரும், என் கணவனுக்காக ஜெபிக்க கிருபை தாரும், குடும்பத்தை நடத்துறதுக்கு கிருபை தாரும், இந்த சரீரத்தினுடைய பலவீனத்தை தாங்கக்கூடிய கிருபை தாரும், இந்த சூழ்நிலையை தாங்கக்கூடிய கிருபை தாரும், இந்த அவமானத்தை தாங்கக்கூடிய கிருபை தாரும். கிருபைன்னு கேளுங்க. நான் நம்புறேன், அவருடைய கிருபை உங்களை வாழ வைக்கும். அவருடைய கிருபை வெட்கப்படுத்தாது. அவருடைய கிருபை சத்துருக்கு முன்பாக உங்கள் தலையை நிமிர பண்ணும். அவருடைய கிருபை அந்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை உங்களை தொடரும். அந்த கிருபை உங்களை பொறுப்புகளை செய்ய வைக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாருமே கேட்கலாமா? கைகளை எல்லாரும் உயர்த்தி, நன்றியப்பா, கிருபதாரும் ஆண்டவரே. ஆமென். அவர் செய்ய நினைத்தது என்ன தடைபடாது. அவர் தனிமையின் பாதையில் என் கூட வருகிற ஒரு நல்ல தேவன். நன்றியப்பா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, பாடோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, கைகளை மேல தட்டி எத்தனை 600
எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா? சொல்லுங்க எல்லாரும், இதற்கீடு இதற்கீடு என்ன தருவேனா? ஹல்லேலூயா. விசுவாசத்தோட பாட போறோம், விசுவாசத்தோட பாட போறோம். ஆண்டவரே, எதையுமே நீங்க எனக்கு தந்த எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் கோர்ட்ல போய் நிக்கிறாங்க, டைவர்ஸ் கோர்ட்ல. எதுக்கு போய் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு போய் நிக்கிறாங்க? இந்த குடும்ப வாழ்க்கை எனக்கு சொல்லுங்களேன், இந்த மனைவியோட வாழ்ந்தது போதும், இந்த கணவனாரோட வாழ்ந்தது போதும், போய் நிற்கிறாங்க. இல்லை, அந்த மாதிரி உங்க கனவுல கூட என்ன பண்ணக்கூடாது, நீங்க நினைக்கக்கூடாது, உங்க மனசுல கூட நினைக்கக்கூடாது. போதுன்ற அந்த வேர்டு உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. அதை என்ன மாற்றணும், எப்படி மாற்றணும் தான் நினைக்கணும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அருமையான டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு பெரிய தேவ மனிதர், மிகப்பெரிய தேவ மனிதர். எத்தனையோ பேர் அவங்கள ஏதோ கிண்டல் பண்ணலாம், நக்கல் பண்ணலாம், அந்த மாதிரி அவருடைய ஊழியத்தை குறை சொல்லலாம். உண்மையிலே சொல்கிறேன், அந்த மனுஷன் தேவனோட நடந்தார் பாருங்க, தேவனோட நடந்தார் பாருங்க. அவங்க டீமில் அவரோடு கூட 22 இயர்ஸ் 22 வருஷம் அவரோடு கூட ட்ராவல் பண்ண ஒரு பிரதர் சந்திச்சு, அந்த பிரதர் ஒரு சாட்சி சொன்னார். எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. பாஸ்டர், கன்வென்ஷன் கூட்டம் எல்லாம் முடிஞ்சு எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக நிறைய பேர் ஜோம் பண்ண வருவாங்க. எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணி கரெக்டாக நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் ரூமுக்குள்ளே போவார், தூங்குறதுக்கு சொல்லி போவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கீழே ஒரு 15 பேர் நாங்கள் வேற ஒரு ரூமில் தங்கியிருப்போம். சரி, அவர் பெல் அடித்தாருன்னா கரெக்டாக நாங்கள் போயிடுவோம். கரெக்டாக எத்தனை மணிக்கு தூங்கினாலும் 5 மணிக்கு ஷார்ப்பாக அவருக்கு ஒரு காஃபி கொடுக்கணும். அதுக்குன்னு டெய்லி ஒருத்தரை நாங்கள் நியமிச்சிருப்போம். அந்த 5 மணிக்கு நைட்டு 11 மணி 12 மணிக்கு தான் அறைக்குள்ளே போவார், தூங்குறதுக்குன்னு போவார். என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஆனால் காலையில் 5 மணிக்கு காஃபி கொண்டு போய் நாங்கள் ஒரு டீமில் இருக்கிற ஒருத்தர் கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப தூக்கம் நடிச்சு தான் போவோம். அப்படின்னா ட்ரெஸ் நல்லா பண்ணியிருக்கிறது மாதிரி, குளிச்சது மாதிரி பண்ணிடுவோம். ஆனால் முகத்தை கழுவிட்டு பல்லு கூட விளக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தூக்கம் வரும். அவருக்கு காஃபி கொடுத்துட்டோம்னா திருப்பி ஒரு 2 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு. ஆனால் காலையில் ரூமை தட்டி காஃபி கொடுத்த உடனே இவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுப்பாராம். அந்த லிஸ்ட்டில் குறைஞ்சது 100 வசனம் இருக்குமாம்மா, 100 வசனம். அந்த 100 வசனத்தையும் நாளைக்கு டைப் பண்ணிட்டு வாப்பா, நாளைக்கு டைப் பண்ணிட்டு வாப்பா. அந்த 100 வசனத்துக்கு கீழே ராத்திரி இரவில் ஆண்டவர் யாரை குறித்து என்ன பேசினாரு, அவங்க ஃபேமிலியில் என்ன இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸையும் எழுதி அவங்களுடைய பேர் முதற்கொண்டு எழுதுவாராம். பேர் முதற்கொண்டு அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த 100 வசனத்தையும் அவர் தேடி எடுக்கிறதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். இந்த 2 மணி நேரம் தாண்டிச்சுன்னா 12 மணிக்கு ரூமுக்குள்ளே போனவர் தூங்கி 2 மணி ஆயிரும். அதற்கு பிறகு அவருடைய பர்சனல் ஜபம். 4:30 மணிக்கு இதில் எழுந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாக இருப்பார். 5 மணிக்கு நாங்கள் காஃபி கொடுக்க போகும்போது ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருப்பார். எவ்வளோ நேரம் தூங்குறாருன்னே தெரியாது பாஸ்டர். எவ்வளோ நேரம், எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்த, எத்தனை பாடுகள். ஆனால் ஆண்டவரிடத்தில் அந்த தேவ மனுஷங்கள்லாம் போதும்னு சொல்லவே இல்லை, போதும்னு சொல்லவே இல்லை. போதும்னு சொல்லி இருந்தேன்னா இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தவே முடியாது. அவங்க ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, கிருபதாரும் ஆண்டவரே, கிருபதாரும் ஆண்டவரே, கிருபதாரும் ஆண்டவரே, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. அவருடைய முழங்கால் முட்டியில் நின்று அவருடைய முட்டி நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது நிறைய காப்பு காய்ச்சி அது நிறைய ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கும் 90 வயதான அந்த தகப்பனுடைய கை இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் காப்பு காய்ச்சி அப்படியே கட்டையாக இருக்குது. என்ன கையில் ஏதாவது புண்ணா அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, அவருடைய உடம்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால முழங்கால நின்று அவர் பைபிள் படிக்கணும்னு சொல்லி 15 டைம் மேலே முழங்கால ஃபுல் டைம் பைபிள் படித்து முடிச்சிட்டாரு. இந்த 2 கையையும் பெட்டு மேலே ஊனி அவர் முழங்கால நின்று பைபிள் படித்ததுனால இந்த 2 கையும் காப்பு காய்ச்சிருக்குது, காப்பு காய்ச்சிருக்கு 2 கையும். 90 வயதான அந்த தகப்பனார் பிரமிப்பாக இருந்துச்சு. என்ன வரல அப்படின்னு சொன்னா. ஆனால் சிலர் பாருங்க, இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் பாருங்க, வயசு 21 ஆகலை, போதும் +2 ரிசல்ட் வந்துருச்சு. சிலருக்கு நினைச்சது மாதிரி மார்க் வந்து, சிலருக்கு நினைச்சது ஜெபம் பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், போதும், படிப்பெல்லாம் போதும், எல்லாம் போதும், வாழ்க்கையே போதும். நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையை கேட்கலாமா எல்லாருமே? கிருபையை கேட்கலாமா எல்லாருமே? அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும்
நான் அமர்ந்திருக்க விட மாட்டேன். ஒரு லட்சியத்தை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவரை விட மாட்டேன். இந்த பிசினஸ்ல ஒரு உயர்வை பார்க்கிற வரைக்கும் கர்த்தரை விட மாட்டேன். இது அல்ல, கர்த்தர் இன்னும் என்னை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என்னை கர்த்தர் பயங்கரமான காரியத்தை என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாட போறோம். தனிமையின் பாதையில என் கூட ஒருவர் இருக்கிறார், என் கூட ஒருவர் இருக்கிறார். ஆனா என் வாயை திறந்து கிருபை மட்டும்தான் கேட்பேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. பாடுவோம். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுவோம். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? கேளுங்க. இதற்கு ஈடு. ஹல்லேலூயா. என்ன தருவேன் நான்? உடைக்கப்பட்ட நேரங்கள், உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. பாடு. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து கொண்டீரே. அப்பா, தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து கொண்டீரே. இப்ப கைய மேல எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கீடு என்ன தருவேன் நான்? இதற்கீடு என்ன தருவேன்? சொல்லிக்கொண்டே ஏசப்பா, இதற்கீடு என்ன தருவேன் நான்? ஹல்லேலூயா. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வாதி உயர்த்தி மகிழ்ந்தீரே. பாடிக்கொண்டே. சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வாதி உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள்ள என்ன வரைஞ்சீரே. இதற்கீடு என்ன செய்வேனா? உங்க உள்ளத்துக்குள்ள என்ன வரைந்தீரே. இதற்கீடு என்ன தருவேனா? இப்ப சொல்லுவோம். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். பாடிக்கொண்டே சத்தமா. எஸ், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் இன்னும். ஈடு என்ன தருவேனா? இதற்கீடு என்ன தருவேன் நான்? பாடுவோம். இதற்கீடு என்ன தருவேன் நான்? இதற்கீடு என்ன தருவேன்? தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு இப்போ ஆவியானுடைய ஒரு வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனுடைய கர்த்தர். ஹல்லேலூயா. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் சொல்லுங்க. மார்போடு அணைத்து கொண்டீரே.
சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. அப்பா, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. இப்போ கைகளை மேல தட்டி எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம். எஸ் லார்ட், எஸ்அப்பா, எஸ்அப்பா சொல்லிக்கொண்டே எத்தனை அன்பு என்பே. ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேன். தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை. கடைசியா கைய மேல தட்டி எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, எத்தனை. நான் நிர்மூலமாக இருக்கிறது உம்முடைய கிருபை, நான் இந்த உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருபை, என் பொறுப்பை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை. இயேசுவே, இயேசுவே. இப்போ 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 சோர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க பலன் போதும்னு மனசுல நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இல்ல இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் பெரியது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இப்போ இப்போ தடைகளை உடைக்கிற கர்த்தர், மனதில் இருக்கிற தாங்கல்களை மாற்றுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி அந்த வாயிலிருந்து போதும்னு வரக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவரே, கட்டுகளை தாண்டி, ஆண்டவரே, சூழ்நிலைகளை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு பலன் இப்பொழுது உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய மேல் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வந்து இறங்குவதாக, வந்து இறங்குவதாக. எந்த இடத்துல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல கேட்டு கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல இப்பொழுது தேவனுடைய கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதான அந்த சோர்வுகளை எடுத்து போடக்கூடிய, அந்த போதும் என்கிற மனப்பான்மை எடுத்து போடக்கூடிய ஒரு வல்லமை. ஓ, எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் ஆண்டவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, நம்முடைய மனசளவில் நம்முடைய வாயை திறந்து என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, போதுன்ற வார்த்தையை நம்ம நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் மோசையை ரொம்ப அழகாக கொண்டு வராரு பாருங்களேன். எவ்வளோ கிருபை, எவ்வளோ கிருபை. அவனுடைய கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற கோலுக்கு கூட அவ்வளோ பெரிய வலிமை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. அங்கே இருக்கிற எத்தனையோ பேர் கோல் வச்சுருந்தாங்க. சாதாரணமான ஆடு மேய்க்கிறதுக்கு அவன் கையில் ஒரு கோல் இருக்குது. ஆனால் அந்த கோல் பார்த்தீங்கன்னா தரையில் போடும்போது அந்த கோல் பாம்பா மாறிடுச்சு. அங்கே இருக்கிற எல்லா மந்திரவாதிகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தங்களுடைய கோல்களை போட்டு எல்லாருமே பாம்பை உண்டு பண்ணிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, எல்லாருடைய கையில் இருந்த கோலை விட, மந்திர கோல்களை விட ஆண்டவருடைய பிள்ளையாகிய மோசையினுடைய கையில் இருந்த கோலுக்கு பெரிய வலிமை இருந்துச்சு. அந்த கோல் எல்லா கோல்களையும் விழுங்கி போயிடுச்சு அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவ்வளவு பவர்ஃபுல் மேன், அவ்வளோ அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அவனுக்காக ஆண்டவர் எவ்வளோ பெரிய பாதுகாப்பை கொடுத்துருந்தாரு. ஆனால் ஆண்டவர் அவனை நடத்தின அந்த பாதையை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, போதும் போதும் போதும். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, உன்னதான் அதுக்காக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தாயின் கருவிலே உருவாகும்னு அதுக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக தான் உன்னை பாதுகாத்தேன், வா போலாமா. அந்த ஜனங்களெல்லாம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இந்த மோசை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே,
நீங்க அனுப்ப சித்தமான வேற யாரையாகிலும் நீர் அனுப்பும், என்ன நீங்க என்ன பண்ண வேண்டாம், அனுப்ப வேண்டாம். திரும்ப கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், நான் என்ன பண்ணலைன்னா நான் வரல விடாப்புடியா, இல்லை நான் பேச மாட்டேன், இல்லை எனக்கு புரியாது. இல்லை, மோசையினுடைய சூழ்நிலை நமக்கு புரியுது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அதே சூழ்நிலையில் இருக்கலாம். பாஸ்டர், நான் எப்படி சொல்லுவேன் என்னுடைய குடும்பத்துக்காக நான் இனி எப்படி திறப்பில் நிற்பேன்னு சொல்லுவேன்? இவ்வளவு பண்ணினதுக்கு பிற்பாடு நான் எப்படி பாஸ்டர் நிற்க முடியும்? எப்படி நிற்பேன்? எப்படி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன்? எனக்கு மனசை சுத்தமாக நான் விட்டுட்டேன் பாஸ்டர், மனசை சுத்தமாக விட்டுட்டேன், வேண்டாம் அவ்வளவு பண்ணியாச்சு அப்படின்னலாம் நீங்க நினைக்கலாம். இதே ஒரு மனப்பான்மை தான் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மோசே இதே மனப்பான்மை தான் இருந்துச்சு. அவனுடைய மனது முழுக்க என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனி ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம், இனி இந்த கோலை கொண்டு போய் என்ன பிரயோஜனம், இனி என்ன பிரயோஜனம், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்னா, வா அப்படின்னு கூப்பிட்டார். ஆனா ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மோசையை கொண்டு 20 லட்சம் ஜனங்கள் ஆண்டவர் வழி நடத்திட்டாரு. அவன் ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டாரு. அவன் முகமுகமாய் ஆண்டவர் பேசினார். 10 கற்பனைகளை பேசி கொடுத்தாரு ஆண்டவர். ஆனா என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, த லாஸ்ட் மினிட் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, நீ அந்த கானான் தேசத்தை நீ பார்க்க மட்டும்தான் செய்வ, ஆனா என்ன பண்ண மாட்டேன்னா அந்த கானான் தேசத்துக்குள்ள நீ போக மாட்ட, நீ உள்ள போக முடியாது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அது எங்க ஆரம்பிச்ச விதை அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை அழைக்கும் போது போதும் எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு பாருங்க. அது எங்க வரைக்கும் வந்துருச்சுன்னா, ஆண்டவரிடத்துல 2-3 விஷயம் கேட்கிறாரு. ஆண்டவரே, இந்த ஒரு டைம் மன்னிச்சிருங்க, நான் எப்படியாவது கானான் தேசத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கணுமே, போதும். இப்போ ஃபர்ஸ்ட் மோசே போதும்ன்றான். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க, என்ன சொன்னாரு? மோசே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, போதும், இதை குறித்து நீ இனி என்ன பண்ணாத, சொல்லுங்க, பேசாதப்பா, இதை குறித்து நீ ஜெபம் பண்ணாதப்பா, போதும்பா சிஸ்டர், பிரதர், நீங்க போதும், எனக்கு இந்த குடும்பத்தை பார்க்க முடியல, எனக்கு இந்த பிள்ளைகளுக்காகலாம் ஆள முடியாது, எனக்கு இந்த மாதிரி ஜெபிக்க முடியாது, இவங்களோட சேர்ந்து எத்தனை நாள் நான் பாடுபடுவேன், போதும் என்னத்தை அப்படின்னு நீங்க ஒரு எல்லையை நீங்க நியமிச்சு, அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, கண்டிப்பா பிசாசு உங்களுக்கு வழி நடத்துறது. அப்படி மனசுல தாக்கமா இருந்து போதுன்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, கடைசியில் யார் போதும்னு சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னா, சொல்லுங்களேன், ஆண்டவர் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நீங்க சேரவே முடியாத ஒரு மாதிரி ஒரு நாள் சூழ்நிலை வரும். நீங்க ஒப்புரவாக முடியாத ஒரு நாள் வரும். நீங்க ஜெபிக்கவே முடியாத ஒரு நாள் வரும். நீங்க அந்த அதிகாரத்துல உட்காரவே முடியாத ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதுக்கு தான் என் வாயை திறந்து நான் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, என்ன சொல்லணும்? அதற்கு மாறா பலந்தாரும் கிருபை தாரும், பலந்தாரும் கிருபை தாரும், பலந்தாரும் கிருபை தாரும், பலந்தாரும் கிருபை தாரும். நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியா தீர்க்கதரிசியும் அப்படிதான். அதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் ஒருவன் மாத்திரம். என்ன ஒரு பக்தி வைராக்கியம், என்ன ஒரு சவால், என்ன ஒரு தைரியம். போய் நின்று என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அவ்வளவு அந்த இடத்துல வெற்றியை பார்த்த உடனே அத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அப்படியாப்பா, இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் போய் தீர்க்கதரிசிகள் அழிச்சிருங்கன்னு உடனே அத்தனை பேரும் எழும்பிட்டாங்க. ஆனா ஏசபேல் என்கிற அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய மனைவி, அந்த ராஜாவினுடைய மனைவி இவனுக்கு ஒரு மிரட்டல் ஆள் இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? எத்தனை பேரை கொன்னியோ அத்தனை பேருடைய ஜீவனுக்கு தக்கதாய் உனக்கு நான் செய்யாம இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மிரட்டல். அந்த மிரட்டல்ல மிரண்டு போயிட்டாரு. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு கூட சப்போர்ட்டிக்கு ஒரு 1000 பேர் நிக்கல. அவங்க அத்தனை பேரும் அற்புதத்தை பெற்றுட்டு போயிட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒருவன் மாத்திரம். சில நேரத்தில் நம்ம நிறைய பேருக்கு வெறுப்பு எப்போ வரும் தெரியுமா? நம்முடைய வேலையின் மேல வெறுப்பு, நம்முடைய குடும்பத்தின் மேல வெறுப்பு, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பின் மேல எப்ப வெறுப்பு வரும் அப்படின்னா, நான் ஒருவன் மாத்திரம். நான் எப்ப வெறுப்பு வரும் சிஸ்டர்? எப்ப வெறுப்பு வரும்? உங்க வாழ்க்கையிலே வெறுப்பு, உங்களுக்கு யாருக்குமே எதையும் செய்ய வேண்டாம் போதுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னா, நான் ஒருவன் மாத்திரம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே உங்களுக்கு வெறுப்பு வந்துடும். நான் ஒருவன் மாத்திரம் தூங்காம இருக்கணுமா? நான் ஒருவன் மாத்திரம் கதறி ஜெபிக்கணுமா? நான் ஒருத்தன் மாத்திரம் பாடுபட்டு உழைக்கணுமா? நான் ஒருத்தன் மட்டும் சகிச்சு போகணுமா? நான் ஒருத்தன் மட்டும் இறங்கி போகணுமா? அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம நிறைய பேர் என்ன சொல்லி, நான் ஒருத்தன் மட்டும் எதுக்கு இப்படி போகணும்?
நான் ஒருத்தி மட்டும் நான் எதுக்கு அப்படி போகணும்? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் 1000 பேரை வைக்கல, நான் உன்னை ஒருத்தியை தான் வச்சிருக்கிறேன். நான் உன்னை ஒருத்தனை மட்டும்தான் அந்த இடத்துல வச்சிருக்கிறேன். அந்த ஒருத்தனுக்கு மட்டும்தான் தரிசனத்தை கொடுத்துருக்கிறேன். அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் கர்த்தர் விஷனை கொடுத்துருக்கிறாரு. அந்த விஷன் இருக்கிறதுனால, அந்த தரிசனம் இருக்கிறதுனால அந்த இடத்துல நீ மட்டும்தான் நிற்க முடியும். நீங்க மட்டும்தான் நிற்க முடியும். உங்களை தவிர வேற யாரும் அந்த இடத்துல நிற்க முடியாது. நீங்க மட்டும்தான் தூங்காம இருக்க முடியும், மற்ற யாராலையும் செய்ய முடியாது. நீங்க மட்டும்தான் சகிக்க முடியும், மற்ற யாராலையும் சகிக்க முடியாது. அதுதான் நீங்க. அதுதான் ஆண்டவர் உங்களை நியமித்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்றாரு. இந்த இடத்துல தேவனுடைய மனுஷன் அப்படிதான் சொல்றான், ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம். கர்த்தர் சொல்றாரு, ஆமாப்பா நீ ஒருவன் மாத்திரம் தான். இன்னும் மறைஞ்சு 7000 பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஜனத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நீ ஒருத்த மட்டும்தான் இருக்கிற. நீ போகணும், நீ ஓடணும். ஹல்லேலூயா. போதும் போதும் சொன்ன கர்த்தர் சொல்றார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆனாலும் அவருடைய மனசு என்ன பண்ணலைன்னா, திரும்பி செய்கிறதுக்கு இடம் கொடுக்கல. ஆண்டவர் தேற்றினதற்கு பிறகும், ஆண்டவர் தட்டி கொடுத்ததுக்கு பிற்பாடும் அந்த ஜனங்கள் மேலே வச்சிருந்த கசப்பு, ஊழியக்காரங்க மேலே வச்சிருந்த கசப்பு, குடும்பத்தின் மேலே வச்சிருந்த கசப்பு வந்து அவனை அப்படியே தடுத்து நிறுத்திருச்சு. இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டும், இவ்வளவு வார்த்தையை கேட்டும் நிறைய பேருடைய இருதயம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படியே ஒரு இல்லை பாஸ்டர், நான் என்னென்னமோ பார்த்துட்டேன். இவங்களுக்கெல்லாம் நன்றி இல்லாத ஜென்மம், இவங்கெல்லாம் உணர்வே இல்லாத ஜென்மம். நம்ம இவங்களெல்லாம் பார்த்து வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லவே இல்லை. நான் ஒரு பெரிய ஊழியக்கார கூட்டத்தில் பேசுகிறது போல பேசுகிறேன். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொள்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்களால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்கள் ஆண்டவருடைய கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடம், நீங்கள் ஆண்டவருடைய கையில் இருக்கிற யுத்த ஆயுதம், நீங்கள் ஆண்டவருடைய கையிலே இருக்கிற கருவி, நீங்கள் ஆண்டவருடைய கையிலே இருக்கிற ஒரு பெரிய மிஷின். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு மலைகளை நான் நொறுக்கி குன்றுகளை தவிடுபொடி ஆக்குவேன். நீ எந்திரம், நீ ஒரு பெரிய எந்திரம். அதுவும் சாதாரணமான எந்திரம் அல்ல, பற்களுள்ள எந்திரம். உன்னிடத்தில் வருகிற எவ்வளவு பெரிய மலையானாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் மோதுகிறதோ அவன் நொறுங்கி போவான். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி கிருபை 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 கிருபை. போதாது, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய், மிதந்து மிதந்து மிகழத்தக்கதாய். ஸ்தோத்திரம். ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. பாடுவோம். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக சொல்லுவோம். பாருமையா போதகரே, பாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியா. கைகளை மேல தட்டி, கணுக்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாத. சொல்லுவோம். நீந்தி 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 மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து. கைகளை மேல தட்டி வாருமையா போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு. கைகளை மேல தட்டி வாருமையா போதகரே. பாடுவோம்.
வாஞ்சையோட கேளு. அந்த ஆவியானுடைய மகிமை இப்பொழுது ஊற்றப்படுகிறது, இப்பொழுது ஊற்றப்படுகிறது. நதியாக வற்றாத ஜீவ நதியாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தாசனாகிய தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் மச்சுப்பாவின வீட்டில் குடியிருக்கிறேன், நான் ஒரு நல்ல வீட்டில் குடியிருக்கிறேன், நான் ரொம்ப சொகுசான வீட்டில் குடியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய உடன்படிக்கையை பெட்டி எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு நல்ல இடத்துல இல்லை. அதனால இந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை ஒரு நல்ல இடத்துல நான் வைக்கணும், ஒரு நல்ல இடத்துல வைக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்று ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்டுறதுக்கு நான் வந்து ஆசைப்படுறேன். உடனே அந்த உற்சாகத்தின் மிகுதினால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொருத்தனை எடுக்கிறார். என்ன பொருத்தனை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் வந்து இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதில்லை. இது வந்து ராஜாக்களுக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ராஜாக்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க பாருங்க, ஒரு பொருத்தனை எடுக்கிறாங்க பாருங்க. இது ஒரு பெரிய சவால். என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதில்லை என்கிற பொருத்தனை வந்து ராஜாக்களுக்கு பெரிய பொருத்தனை. நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து நிறைய பேர் பொருத்தனை எடுக்கிறது இல்லை. ஆனால் நீங்க நிறைய பேர் பொருத்தனை எடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, பொருத்தனைகள் உமக்காக செலுத்தப்படும். நான் உதாரணத்தை சொல்றேன். நான் நிறைய பொருத்தனை எடுத்திருக்கிறேன், நிறைய பொருத்தனை. இந்த 6 மாசத்துக்குள்ள பைபிளை வாசிச்சு முடிப்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை. ஆண்டவரே இந்த 3 மாதத்துல இந்த ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பொருத்தனை. ஆண்டவரே ஒரு 2 வருஷத்துக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்னா நெட்டு கனெக்ட் பண்ற எந்த மொபைலையும் நான் பயன்படுத்துவது இல்லை, இது ஒரு பொருத்தனை. அப்படின்னா இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்படி நீங்க எல்லாம் எனக்கு அன்னைக்கு அது வந்து சவாலா இருந்துச்சு, நான் அதை பண்ணணும், அதுக்காக பண்ணிட்டேன். அதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்க என்ன எடுக்கணும்னா பொருத்தனை எடுக்கணும், சவாலான பொருத்தனை எடுக்கணும், செய்கிற பொருத்தனை எடுக்கக்கூடாது. சில நேரத்தில் வந்து நமக்கு செய்கிற பொருத்தனை நிறைய இருக்கும், நம்ம செஞ்சிட முடியும். ஆனால் தான் ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன் நீதிமான். ஆனால் இந்த பொருத்தனைகளை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். நிறைய பேர் இன்னைக்கு பொருத்தனை பண்ணுற காலையில் 5 மணிக்கு நான் எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அது ஒரு பொருத்தனை. இந்த பொருத்தனை ஆண்டவருக்காக செலுத்தணும். இந்த மாதிரி தேவனுடைய மனுஷன் வந்து இந்த பொருத்தனை பாருங்க, அதை எதையுமே யோசிக்கல. அவ்வளோதான், நான் ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏற மாட்டேன். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எப்பா உனக்கு கொடுத்துருக்கிற வேலை வந்து யுத்தம் செய்யறது தான். ஆனா நீ என்ன பண்ணியிருக்கிறன்னா, நிறைய பேருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிற. அப்படின்னா குற்றமில்லாத ரத்தப்பழி உன் தலை மேல இருக்கிறது. தாவீதின் மேல இருந்த பெரிய ரத்தப்பழியே என்ன ரத்தப்பழி அப்படின்னா, உரியாவை கொண்டது ஒரு பெரிய ரத்தப்பழி. அவன் மேல இந்த மாதிரி நிறைய ரத்தப்பழி இருக்கு. அதனால உன் கைகள் ரத்த கரையா இருக்கிறதுனால உன் மூலமா நான் ஆலயத்தை என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. ஆனா உன்னுடைய கர்ப்ப பிறப்பின் மூலமா நான் என்ன பண்ணுவேன், ஆலயத்தை கட்டுவேன். ஆனா போதும், ஆண்டவரே சொன்னதுக்கு பிற்பாடு கூட அவனுடைய முகம் வந்து இல்லை, ஏதாவது ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா பரவாயில்லன்னு மனசுல நினைச்சதுனால அதற்கு வேண்டிய பணம், அதற்கு வேண்டிய வெள்ளி, அதற்கு வேண்டிய தங்கம், அதற்கு வேண்டிய பிளான், இது எல்லாத்தையும் ஆண்டவர் யார் கையில கொடுத்தாரு சொல்லுங்க சத்தமா. கேட்கல சிஸ்டர், பிரதர், உங்களை கொண்டு சில காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டாம்னு நினைச்சா கூட உங்க இருதயத்துல என்ன செய்யறதுக்கு நம்புங்க ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியத்தை உங்களை கொண்டு 75% செய்வதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். யாரை பிடிக்கும்னா, போதும்னு சொல்றவங்களே அல்ல, போதும்னு சொல்றவங்களே அல்ல. யாரை பிடிக்கும், யாரை பிடிக்கும்? எனக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே செய்கிறேன், எனக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே செய்கிறேன், எனக்கு பணத்தை கொடுங்க ஆண்டவரே செய்கிறேன், எனக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே நான் செய்கிறேன். இன்னும் சரி பணத்தை கொடுக்காட்டி கூட பரவாயில்ல ஆண்டவரே, இருக்கிற பணத்தோட செய்கிறேன் ஆண்டவரே. எனக்கு பலனை கொடுக்காட்டி கூட பரவாயில்ல ஆண்டவரே, இருக்கிற இந்த பலத்தை கொண்டு செய்கிறேன். யாரை பிடிக்கும் அப்படின்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாட்டு வரட்டும், எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் அந்த தாட்டு வரட்டும். என்னுடைய வாழ்க்கையில் போதும் என்கிற அந்த வார்த்தை, அதற்கு நான் இடமே என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு சில பேரிடத்துல கர்த்தர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு, நீங்கள் ரொம்ப மன்னிப்பு கேட்கணும், ரொம்ப மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தையை சொன்னதுக்காக மன்னிப்பு கேளுங்க, சொன்னதுக்காக மன்னிப்பு கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே டைம் கொடுக்கும்போது கண்களை மூடி ஒவ்வொருத்தரும் யாராவது ஒருத்தரோட ஆண்டவர் பேசுவாரே. ஆனால் நீ ஏன் உன்னுடைய கணவனாரை கடிந்து கொண்ட மகளே, நீ எதுக்கு உங்களுடைய மனைவியை கடிந்து கொண்ட மகனே? ஹல்லேலூயா. பாஸ்டர் என்ன அவ்வளோ டென்ஷன் படுத்திட்டாங்க, என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனால தான் நான் போதும்னு நான் சொன்னேன்.
எனக்கு நிம்மதியே இல்லாமல் என்னை விட்டுட்டாங்க. என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கல. அதனால தான் நான் போதும்னு சொன்னேன். ஆனால் நிறைய பேர் இடத்துல ஆண்டவர் பேசார், கண்களை மூடி ஒருவேளை கைகளை உயர்த்த முடியும், நான் உயர்த்தி கத்த இடத்துல ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே நீங்க கேளுங்க. இல்லை நான் போவேன், நான் செய்வேன், எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க அந்த பலத்தை இன்னைக்கு கொடுங்க. இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கத்தர் அந்த பலத்தை எனக்கு தருகிற தேவனா இருக்கிறார். ரதலரம் தனகரதல ரேதனம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நிறைய பேரை உருவாக்குகிற ஒரு காலமா இருக்கிறது. இந்த காலம் ஆண்டவர் உங்களை உருவாக்குகிற காலமா இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களை உருவாக்குகிற காலம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்தோமையா. நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் மதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. ஹல்லேலூயா. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. கைகளை உயர்த்தி நன்மையாகவே நான் மாற்றிடுவேன், நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. கைகளை உயர்த்தி கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமா. என் பிள்ளைகளை தட்டி எழுப்புங்கப்பா. நோக்காதே. ஒரு உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த பலவீனமான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு பலனான இருதயத்தை கொடுங்க ஆண்டவர். அந்த உற்சாகம் இழந்து போய் இருக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கு நீர் இறங்கி வாரும் ஆண்டவர். சூழ்நிலைகளினாலே, அடிக்கிற புயல்களினாலே, காற்றுகளினாலே தவழ்ந்து போய் இதற்கு மேல் எதையும் செய்ய வேண்டாம், போதும் கர்த்தாவே என்று மனநிலைமையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஓடுகிற இரத்த அணுக்களுக்குள்ள உங்களுடைய தரிசனம் புகுந்து, உங்க வல்லமை புகுந்து, உங்களுடைய உற்சாகம் அப்படி அவர்களுக்குள்ளே கடந்து போய் தட்டி எழுப்புகிறதற்கு தேவரீர் இறங்கி வருவீராக. தேவரீர் இறங்கி வருவீராக. ஓ ஹல்லேலூயா. நோகாதே நீ நோகாதே, உந்தன் பாரம்
அதிகமாகுமே. நோகாதே நீ நோகாதே, உன்னை பலவீன பாடுத்துமையா சேர்ந்து சோகமான நினைவுகள், குடும்பத்தார் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சோகமான நினைவுகள், நேசித்தோ செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. திரும்ப திரும்ப சோகமான நினைவுகள், குடும்பம் செய்த தீமைகள் திரும்பி பார்க்கா. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி, நன்மையாகவே நான் மாற்றிடுவேன், நன்மையாகவே. எஸ் பிரைஸ். நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே நீ நோக்காதே. பாடுறவங்க பாடுங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. இன்னைக்கு என்னமோ உபவாச ஜெபத்துல ஒரு ஆவியானுடைய ஒரு பெரிய பலத்த கிரியை நான் பார்க்கிறேன். இந்த உபவாச ஜெபத்துல நிறைய பேர் ஆண்டவர் சொல்லி இருக்கிற, இல்ல உன்னை காப்பாற்றினதுக்கு ஒரு காரணம் உண்டு மகனே, உன்னை ஆபத்திலிருந்து தூக்கி எடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு மகளே, இவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து உன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த உலகத்துல உன்னை பிறக்க வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என் நாமத்தை நீ அறிந்து கொள்வதற்கு உன் மேல ஆவியை நான் ஊற்றுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. போதுன்ற வார்த்தை சொல்லாத, போதுன்ற வார்த்தை சொல்லாத. உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். உன்னை கொண்டு குடும்பத்தை நான் சந்திக்க போறேன். உன்னை கொண்டு தான் உன் கணவனாரை சந்திக்க போறேன். உன்னை கொண்டு தான் உன் பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு வர போறேன். இல்ல இல்ல இல்ல, உன் மேல இருக்கிற கிருபை ரொம்ப பெருசு. அத்தடத்துல கேட்டுட்டே அந்த ஆவியானுடைய வல்லமை. சின்ன வயசுலயே ஆண்டவர் உன் மேல வச்ச தரிசனம் இன்னும் முடியல. இல்ல கிருபை முடியல. உன்னை நான் பயன்படுத்துவேன். இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பேன். நான் உன்னை அங்கீகரிப்பேன். உனக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவியை இன்றைக்கே ஊற்றுவேன். ஜோமணி 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 வேதரா லதரம் கரதன மலர லோரதலரம. ஜீசஸ் 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 ஜீசஸ். போதுன்ற வார்த்தை அது சத்துருடைய வார்த்தை. போதும்னு உன்னை சொல்ல வைக்கிறவன் சத்துரு. ஆனா கர்த்தர் மட்டும் உன்னை தட்டி கொடுத்து கர்த்தர் உன்னை மகா பெரிய சேனையாய் லம்தன ரபதல. கேளுங்க கேளுங்க, அந்த கிருபையை கேளுங்க. ஆவியானுடைய பெரிய அபிஷேகம் இங்கே அப்படியே ஒரு மலையை போல ஊற்றி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் நிறைய பேருக்கு புது புது கிருபைகளை கர்த்தர் தர்றாரு. புது புது கிருபைகளை கர்த்தர் தர்றாரு. உற்சாகங்களை ஆண்டவர் தர்றாரு. லம்தனரா லலரபதரலரா லப்தனரலதர. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர்றாரு. இல்ல திரும்பி பார்க்க வேண்டாம், திரும்பி பார்க்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, பின்னிட்டு பார்க்காதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே. பின்னிட்டு பார்க்காதே, சமபூமி எங்கும் நில்லாதே. பின்னிட்டு பார்க்காதே. அதை திரும்பி பார்க்காதீங்க. அந்த நஷ்டத்தை திரும்பி பார்க்காத மகளே, அந்த அவமானத்தை திரும்பி பார்க்காத மகளே, இந்த தோல்வியை திரும்பி பார்க்காத. ஹalleluya ஹalleluya. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை ஹalleluya. நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. சொல்லிட்டே நோக்காதே. கிருபையை கேட்கிறவங்க அப்படியே ஆண்டுடைய சமூகத்துல கிருபையை கேட்டுட்டே இரு. லம்தன ரகதல ரமதல ரதல 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 ரம்தன ரலதர லகதர லரதர பௌத லிதர லதர பௌகதரே லதர. நோகாதே நீ நோகாதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோகாதே நீ நோகாதே, உன்னை பலவீன படுத்துமையா. கிருபாண்டவரே கிருபை, கிருபாண்டவரே கிருபை, கிருபாண்டவரே கிருபை,
கிருபாண்டவரே கிருபை, கிருபாண்டவரே கிருபை, கிருபாண்டவரே உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் யோசேப்பை போல போன போத்திபாருடைய வீட்டிற்கு யோசேப்பை கூட்டிட்டு போயிட்டு வேதம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் டைம் இதுவரைக்கும் தன்னுடைய தகப்பனாருடைய ஒரு பெரிய அரவணைப்புக்குள்ள வாழ்ந்தவன் தான் இந்த யோசேப்பு. அவங்க அப்பா சின்னதுலேருந்தே அவன் மேலே, சின்ன வயசுலேருந்தே அவன் மேலே என்ன ஊற்றிட்டார் அப்படின்னா, நீ தான் பெரிய ஆளு, நீ தான் இந்த வீட்டுக்கு தலைவன், நீ தான் ஸ்பெஷல். அவனுக்கு பல வர்ண அங்கேயே வாங்கி கொடுத்து எல்லாரை விட யோசேப்பை ரொம்ப வித்தியாசமாக நடத்தினார். அவங்க அப்பா அவருக்குள்ள விதைச்சது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா வருவ, நீ அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட. ஆனால் யோசேப்புக்கு திடீரென்று அவனுடைய வாழ்க்கையில் நினையாத ஒரு சூழ்நிலை வருது. போத்திபாருடைய வீட்டில் உங்கள் அப்பா உன்னை குறித்து பெரிய ஆள்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், உங்கள் அப்பா ஒரு பெரிய படிப்பாளி சொன்னதெல்லாம் உண்மைதான், நீ போய் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு வா அப்படின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகுது. இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதே சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போகலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் டேலண்ட் கேர்ளாக, டேலண்ட் பாயாக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற இடத்துல பெஸ்ட்டானவங்களாக இருக்கலாம், நீங்கள் உங்களை குறித்து பெரிய கற்பனை உங்கள் அம்மா அப்பாவும் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் வேதம் சொல்லுது, யோசேப்பு வந்து போதும் அவள் அப்படின்னு சொல்லலை. சரி பரவாயில்ல. அதற்கு பிறகு வேதம் சொல்லுது, அந்த போத்திபார் வந்து கர்த்தர் இவனோட இருக்கிறார், இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று கண்டு தன்னுடைய வீட்டினுடைய மொத்த பொறுப்பே அவர் கையில் கொடுத்தாராம். உடனே எனக்கு என்னப்பா இனி வாழ்க்கை இருக்குது, அந்நிய தேசத்தில் வந்து நான் என்னப்பா செய்ய போகிறேன், எங்கள் அப்பா கூட இருந்தால் பரவாயில்ல, என் ஃபேமிலியோட இருந்தால் பரவாயில்ல, இந்த எகிப்தில் வந்து என்ன செஞ்சாலும் உங்களுக்கெல்லாம் நன்றியே இருக்காது, என்ன செஞ்சாலும் நான் அடிமை தான், எனக்கெல்லாம் இந்த பொறுப்பெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு போதும்னு சொல்லலை. சரி, நேர்த்தியாய் செய்தான். இப்போ செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுக்கும் போது கூட அவன் கையில் ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது, அட போதும் சாமி, உங்களெல்லாம் எவ்வளவு பார்த்தாச்சு, உங்கள் குணத்தை எல்லாம் எவ்வளவு பார்த்தாச்சு, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதா, நான் செஞ்சது தப்பா இல்லையான்னு கூட உங்கள் ஆளுக்கு கேட்க தெரியல, என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்றதுக்கான அப்படி என்ன கைட் பண்ணீங்க, என்னை கேட்கறதுக்கு யாராவது இருந்தா நான் என்ன தப்பு பண்ணியிருப்பேன்னு கேட்டிருப்பீங்கல்ல, அவள் அந்த மனுஷியும் கூட கேட்டிருப்பீங்கல்ல, ஒன்றுமே கேட்காம என்னை மட்டும் தூக்கி சிறைச்சாலையில் போட்டீங்க, உங்களுக்கெல்லாம் நன்றி இல்லாதவங்க, போதும் எனக்கு சிறைச்சாலையில் இருக்கிறதுக்குள்ள தண்ணி போதும், எனக்கு வேற எந்த பொறுப்பும் வேண்டாம், நம்மளா இருந்தால் அப்படி தான் செஞ்சுருப்போம். ஆனால் வேதம் சொல்லுது, யோசேப்பு போதுன்ற வார்த்தையை எங்கே சொல்லலை சொல்லுங்க, சிறைச்சாலையில் சொல்லலை, போத்துபாருடைய வீட்டில் போதுன்ற வார்த்தையை சொல்லலை, சிறைச்சாலையில் கூட சொல்லலை. உபத்திரவம் வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் போதுன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, அவமானங்கள் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் போதுன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, மற்றவர்கள் தூசிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் போதும் என்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது, நம்ம செய்கிற காரியத்தில் எதிர்காலம் என்னன்னு தெரியலன்னா கூட போதுன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏன்னா அதை கொடுத்தவர் கர்த்தர் அல்லவா, அந்த இடத்துல கொண்டு போனவர் கர்த்தர் அல்லவா, அந்த இடத்துல அந்த காரியத்தை செய்ய சொன்னவர் கர்த்தர் அல்லவா. போதும்னு சொல்லவே இல்லை. இப்போ சிறைச்சாலையில் ஒரு அழைப்பு வருது, அந்த சிறைச்சாலையிலிருந்து ராஜாவிடத்துல இருந்து அழைப்பு வருது. திடீர்னு ஒருத்தங்க 10 பேர் அப்படியே கும்னு வந்து அப்படியே அவனுக்கு ஷேவ் பண்ணி முடிவெட்டி அவனுடைய துணிமணிகளை எல்லாம் மாற்றி அவனை குளிப்பாட்டி வாப்பா 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 இப்போ கொண்டு போய் அரண்மனைக்கு முன்பாக நிற்க வச்சு அந்த போத்திபார் சொல்றாரு பாருங்க, அடுக்கடுக்கா, நீ என்னுடைய அரண்மனையிலே நீ இருப்பாய், எல்லா ஜனங்களும் உனக்கு கீழ்பட்டிருப்பார்கள் அப்படியே சொல்றாங்க. அந்த இடத்துலையும் இந்த யோசேப்பு என்னன்னு சொல்லலைன்னா போதும்னு சொல்லலை, அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் என்னை கொண்டு எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வதற்கு ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி. நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, ஐ எம் ரெடி. என்ன சொல்லணும் ஆண்டவரிடத்தில்? சத்தமாக சொல்லுங்க, நான் ரெடியாக இருக்கிறேன் ஆண்டவர், நான் ரெடியாக இருக்கிறேன் ஆண்டவர், அவமானப்படுவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன், தூசிக்கப்படுவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன், மனசு உடைய பண்ணுகிறவர்கள் மத்தியில் நிற்பதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நான் அந்த காரியத்தை நீங்கள் எடுக்காமல் அந்த இடத்துலேருந்து வெளியே வரமாட்டேன், நீங்கள் அந்த இடத்துலேருந்து பிடுங்காமல் நானாக பிடுங்க மாட்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் போதுன்ற வார்த்தையை நீங்கள் மட்டும்தான் சொல்லணுமே தவிர என் வாயை திறந்து போதுன்றதை நான் சொல்ல மாட்டேன். அத்தனையும் சகிக்கக்கூடிய ஒரு பலத்தை, தாங்கக்கூடிய ஒரு பலத்தை இந்த உபவாச ஜபத்தில் கர்த்தர் நிறைய பேருக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். எனக்கும் கட்டளை இடுகிறார், எனக்கும் தேவன் கட்டளை இடுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு துரத்தி 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 தேவனுடைய
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் துரத்தி வந்தாலும் தாவீது எந்த இடத்துலையும் எனக்கு எதுக்கு இப்படி என்ன அழைச்சிங்க, எதுக்கு இப்படி என்ன ஆசையை காமிச்சிங்க பாருங்க. ஆண்டவர் அவனை எப்படி ஊசிப்பேத்தினார் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தில் சின்ன வயசுல எல்லாருடைய கண்ணும் யார் மேல பட்டுருச்சு? தாவீதின் மேல பட்டுச்சு. ஐயோ இவன் பெரிய ஆளா வருவான்ப்பா, இவன் பெரிய ஆளா வருவான்ப்பா. சில பிள்ளைகள் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறந்துட்டு இருக்கும்போது, இந்த குழந்தை எல்லாம் வயிற்றுல இருக்கும்போதே நிறைய குழந்தைங்க மிதிக்கும் பாருங்களேன். நிறைய வயசானவங்க தொட்டு பார்த்துட்டு, என்ன வயிற்றுலையே இந்த மிதிக்கிறான், வயிற்றுலையே இந்த மிதிக்கிறான், இப்படி தான் வருவான். பிறக்கும்போது சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா அவ்வளோ இதுவாக பிறக்கோன்னே இவன் பெரிய ஆளாக வருவான் சொல்லி நிறைய பிள்ளைகளை வளர்த்துவாங்க. ஆனால் ஒரு பீரியடு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கும் சொன்னதுக்கும் சொல்லுங்க சத்தமா சம்பந்தமே இருக்காது. அதே இது வெறும் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இதே தான் மோசே பிறக்கும்போது எல்லாரும் என்ன நினச்சி பார்த்துப்பாங்க, அத்தனை தாயார்களும் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்த்துப்பேன், ஏப்பா என் பிள்ளையெல்லாம் கொண்டு போய் நைல் நதியில் போட்டேன், இது தெரிஞ்சிருந்தா இந்த அம்மா செஞ்ச ஐடியா படி நானும் ஒரு நாணல் பெட்டிய சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் நாணல் பெட்டியினுடைய ஐடியா யாருக்கு தான் உதிச்சிருச்சு? மோசையினுடைய சகோதரிக்கும் மோசையினுடைய அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த ஐடியாவே வந்துச்சு. அந்த நைல் நதியில குழந்தைய கொன்று இல்லைன்னா நைல் நதியில கொண்டு போய் போட்டுன்னு சொன்ன உடனே நிறைய அம்மாங்க அப்படியே சந்தோஷத்தோட கொண்டு போய் போ அப்படின்னு போட்டிருப்பாங்க. எல்லாரும் எப்படி தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னா துக்கத்தோட தான் போட்டிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மோசே மட்டும் நைல் நதியில அந்த நாணல் பெட்டியில டிராவல் பண்ணும்போது நிறைய பேருடைய அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க, ஐயோ நீ ஸ்பெஷல் தான்ப்பா. அதுவும் கரெக்டாக அந்த நாணல் பெட்டி அந்த ஆற்றுல இருக்கிற சுருள் இருக்கு பாருங்களேன், நிறைய இடத்துல சுருள் இருக்கும். அது அழகா அவனை எங்கே கொண்டு போகுது அப்படின்னு சொன்னா, அந்த ராஜா அரண்மனையில் இருக்கிற குமாரத்திகர் குளிக்கிற இடத்துல நீங்கள் அந்த இடத்துல போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு ரொம்ப ஆத்தோரத்தில் அவங்களுக்கு குளிக்கிறதுக்குன்னு தனியாக இடத்த ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல சுழல் வராது, அந்த இடத்துல ஆழம் அதிகமாக இருக்காது, அந்த இடம் ரொம்ப காமாக இருக்கும். ஆனால் என்ன பாருங்க, அந்த இடத்துல போது பாருங்க, ஒருத்தரை தூரத்தில் பார்த்து போய் என்னப்பா அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது, கரெக்டாக அவங்க கண்ணில் படுது. அப்போது எல்லாம் ஸ்பெஷல். அதே இடத்துல இந்த குழந்தை பால் குடி மறக்காத குழந்தைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு இப்போ வேற எந்த பாலும் ஊற்ற முடியாது, இதை ஏதாவது ஒரு தாய் வளர்க்கணும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவே வர்றாங்க. இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக நடக்குது யாருடைய வாழ்க்கையில்? மோசையினுடைய வாழ்க்கையில். ஆனால் இப்போ இடையில ஒரு 40 வருஷம் எல்லாமே அப்படி எங்கே மாறுது? மோசே அப்படின்னு போய் ஒருவேளை எகிப்தில் போய் மோசேன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவனா யோ சரியான மோசமானவன்ப்பா, கத்தி எடுத்து குத்திவிட்டான்ப்பா, அவன் கொலகாரன்ப்பா, அவன் ஒரு பக்கத்தை அப்படியே உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணாப்பா அவன். இப்படி அந்த 40 ஆண்டுகளுக்குள்ள கொடிகட்டி பறந்த மோசே யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அவன் தேச துரோகி, அவன் மோசமானவன், அவன் கொலகாரன், அவன் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டான், ஒரு நாள் நல்லா தான் இருந்தான், ராஜ அரண்மனையில வாழ்ந்தான், அவனை மாதிரி வாழ்ந்தவனும் இல்லை, அவனை மாதிரி கெட்டவனும் இல்லை, அவனை மாதிரி பெரிய ஆளும் இல்லை, அவனை மாதிரி ஒன்றும் இல்லாம போனவன் இல்லை, எல்லாரும் வாழலாம். அவனை மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு வாழ்க்கை அமைய கூடாதுங்க, அவனை மாதிரி ஒருத்தருக்கு இந்த வாழ்க்கை வரக்கூடாதுங்க. இன்னைக்கு உங்களில் ஒரு சிலரை பார்த்து நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை மட்டும் இல்ல யாரையும் சொன்னாங்க மோசே. ஆனா திடீரென்று ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு எப்படி அழைப்பு வந்ததோ அதே போல மோசேக்கும் அழைப்பு வந்தது. கர்த்தர் அவனை தேடினார், அவனை மறக்கலன்றதை கர்த்தர் உறுதிப்படுத்தினார், அவன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் மாறலன்றதை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். உன்னை நான் உருவாக்கத்தான் நான் செஞ்சேன், இடையில உன்னை உருவாக்கினேன், ஆனா இனி ஒரு பெரிய வல்லமையுள்ள கருவியாய் பயன்படுத்துவேன் என்கிறதை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். அதே வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் அப்படிதான். என் பிள்ளைய மாதிரி இருந்தவங்க யாரும் இல்லை, என் பிள்ளைய மாதிரி ஜெபம் பண்ணவங்க யாரும் இல்லை, என் பிள்ளைய மாதிரி ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவங்க யாரும் இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு தாவீதை போல மறைந்து வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அதனாலே போதும் என்கிற வார்த்தையை சொல்ல வேண்டாம், மறுபடியும் உங்களை தேடுகிற நாள் வரும், மறுபடியும் உங்களை அலங்கரிக்கிற நாள் வரும், மறுபடியும் உங்களை ஹல்லேலூயா விசாரித்து இன்னாருடைய மகன் என்று சொல்லுகிற ஒரு நாள் வரும், மறுபடியும் உங்களுடைய தலைகள் மேல் பொறுப்பை கொடுக்கிற நாள் வரும், மறுபடியும் உங்களுக்காக காத்திருக்கிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. இது தேவனால் உண்டான பெரிய மகிமை. ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நான் நீந்தி மூழ்கணும், வேகமாகுங்க, பலப்படுங்க,
பலப்படுங்க. ஆண்டவர் வந்து இந்த தேசத்தை சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகும்போது ஒரே ஒரு ரூல் மட்டும்தான் சொல்றாரு. ஒரே ஒரு ரூல் மட்டும்தான் சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, நான் காண்பிக்கும் இடத்துக்கு நீ போ. இன்னொன்று, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, திரும்பி பார்க்காது. ஒன்று நிற்காத, இன்னொன்று திரும்பி பார்க்காத, மூணாவது நான் சொல்கிற இடத்திற்கு போ. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்கிறவங்கள பார்த்து 3 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. நான் சொல்கிற இடத்திற்கு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, வலதுபுறமும் இடதுபுறமும் நீ திரும்பாத. நம்பர் 2, நீ நிற்கிற இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காதேன்னா நின்றுட்டே இருக்காத. நம்பர் 3, மூணாவதாக நீ திரும்பி, கேட்கல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், திரும்பி பார்க்காத, நிற்காத, போ. திரும்பி பார்க்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. ஐயோ எப்படி இருந்தேன், ஐயோ எப்படி இருந்தேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். ஏதோ கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். அது வனாந்திரத்திலே வழி, அவாந்திர வெளியிலே கர்த்தர் ஆறுகளை. நம்பர் 2, ரெண்டாவது ஆண்டவர் சொல்றார், நின்றாத, நின்றாத, நின்றாத. பிசாசு முதலாவதாக கொடுக்குற ஃபர்ஸ்ட் தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்பவுமே திரும்பி பார்க்க வைக்கிறவன் தான் பிசாசு. திரும்பி பார்க்க வைக்கிறவன் தான் பிசாசு. எப்படி இருந்தேன், எப்படி இருந்தேன், எப்படி இருந்தேன், எப்படி இருந்தேன். ரெண்டாவது, அதே இடத்துல நிற்க பண்ணுகிறவன் தான் பிசாசு. நில்லு, இங்கே நில்லு, முன்னாடி போகாத, முன்னாடி போகாத, இங்கே நில்லு. தேங்கின மனப்பான்மை. நீங்க ஒன்றும் வெட்டப்பட்ட கிணறு கிடையாது, நீங்களும் நானும் பரவி போகிற ஆறு. நாம் கிணறு கிடையாது, நாம் பரவி போகிற ஆறு. நாம் குளம் அல்ல, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் நம்மை குளமாக அல்ல, கர்த்தர் நம்மை, இந்த நதி போகும் இடம் எல்லாம் இருக்கிற ஜீவராசிகள் பிழைக்கும். இந்த நதி யாரை சந்திக்கிறதோ அந்த ஜீவராசிகள் பிழைக்கும். இதுதான் ஆண்டவர் அபிஷேகம். நில்லாதே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே. நம்பர் 3, மூன்றாவதாக, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு எந்த மறு உத்தரவும் கேட்கக்கூடாது. ஆண்டவரே தூரமா இருக்கு, ஆண்டவரே எப்படி, எதையும் பார்க்க வேண்டாம். நீங்க பாட்டுக்கு கிளம்பிட்டே இருங்க, நீங்க பாட்டுக்கு காலடி எடுத்து வச்சுட்டே இருங்க. இந்த பக்கம் சமுத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடக்குள்ளா டிராவல் பண்றதை நினைச்சு நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், சொன்ன உடனே எல்லாருமே வந்து கடலுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னு நினைப்போம். இப்ப பார்த்து சொல்றேன், திடீரென்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. நம்ம ஒரு கடலை கடக்கணும், பின்னாடி ஒரு பிரச்சனை வருது, முன்னாடி கடல் 2 பக்கமும் ஒரு பெரிய குவியலா நிக்குது. உள்ள போங்க அப்படின்னா நீங்க போயிருவீங்களா? ஹலோ, போயிருவீங்களா? அதுவும் ஒரு 5 அடினா போயிருவோம். இது கிடக்கு 2 கிலோமீட்டர் கிடக்குதுன்னு வச்சுங்க, 2 கிலோமீட்டர் உள்ள கடலுக்குள்ள நீங்க கையை தொட்டா தண்ணி இருக்குது, போவீங்களா? உண்மையிலே சொல்றேன், நம்ம போக மாட்டோம். ஏன் அப்படின்னா, அந்த தண்ணி ஒருவேளை விழுந்தா, இந்த நிறைய இடத்துல அணை இருக்கும் பாருங்களேன், இந்த அணை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அணையில தண்ணி திறந்து விடாத போது அது எப்படி இருக்கும்னா ரொம்ப தரமட்டமா இருக்கும். ஆனா தண்ணி திறந்து விடுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரும், என்ன பண்ணாதீங்க, அந்த சானலுக்குள்ள நிக்காதீங்க, அணைக்குள்ள நிக்காதீங்க, மேல வாங்க, என்ன திறந்து விட போறாங்க. அப்படியே டெங் 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 மணி அடிக்கும். இந்த அணையை திறந்து விட்டாங்கன்னா தண்ணி வரும் பாருங்க, மடை போல, எது நின்னாலும் அடிச்சுட்டு போகும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல கிலோமீட்டருக்கு தண்ணி, அதுவும் எது கட்டல, டேம் இல்ல, தொட்டா தண்ணி தெரியுது. இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டிப்பா உள்ளுக்குள்ள, நான் வரமாட்டேன், ஏற்கனவே கரையில நிற்கும் போதே எங்களுக்கு அங்க பிரேத குழிகள் இல்லை என்றான்னு கேட்டவங்க எப்படி உள்ள நடப்பாங்க? இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இவங்க 2 பேருக்கும் நடுவாக ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை வச்சிருந்தாரு. எகிப்தியர்கள் இவர்களோடு சேர விடாதபடி அந்த அக்கினி வந்து அவங்கள தடுத்துருச்சு. முன்பாக போன தேவ சமூகம் இப்ப இடையில வந்து நின்றுச்சு. இப்போ இடையில நின்று அந்த தேவ சமூகம் இப்ப எடுத்துக்கணும்னு அங்க இருந்து கத்திய தூக்கிட்டு வரான். முன்னாடி நிக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இங்க நின்னா அவன் வெட்டி கொன்றுவான். ஒரே வழி, கடலுக்குள்ள இறங்கி அவ்வளவுதான், நடந்துதான் ஆகணும். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அப்படிதான் நடத்துவார். நம்ம கடலுக்குள்ள நடக்க வைப்பார், பிரச்சனைக்குள்ள நடக்க வைப்பார். அந்த பிரச்சனைக்குள்ள பின்னாடி துரத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நம்ம உள்ளுக்குள்ளேயே, கேட்கல, போக மாட்டோம், கண்டிப்பா போக மாட்டோம், கர்த்தரை திட்டிகிட்டே உட்காந்துருப்போம். இப்போ அந்த கடலுக்குள்ள நடக்கும்போது நம்ம பயத்தோடையே நடக்கிறோம், ஆனா வேற வழியும்
இல்லை. பின்னாடி இருக்கிறவங்களை இங்கே நின்னாலும் சாவும், இங்கே நின்னாலும். நிறைய பேரை ஆண்டவர் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குறவங்கள உங்களை இப்படி ஒரு கடலுக்குள்ள பின்னாடி துரத்தலைன்னா நான் அமைதியாக நின்றுப்பேன்லான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களை கரை சேர்க்கறதுக்கு வேற வழியே ஆண்டவருக்கு. ஏன் அப்படின்னா, ஒன்று நம்ம அவிசுவாசம் முடிச்சவங்க, இன்னொன்று வணங்கா கழுத்துள்ளவங்க. என்ன ஆமேனே வர மாட்டேங்குது. அதனால சில நேரத்தில் ஆண்டவர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நம்மளை அப்படி தான் என்ன பண்ணணும். இல்லைன்னா இந்த கடல் மேலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், நடக்க மாட்டோம். கர்த்தர் கடலையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு முன்னாடியும் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுட்டு பின்னாடியும் துரத்துனா நான் எங்கே பாஸ்டர் போவேன்னு கேள்வி கேட்குறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அக்கறை தாண்டணும்னா உங்களை இந்த பகுதியில் தான் கர்த்தர் நடத்துவார். ஆனால் நான் நம்புகிறேன், சத்துருக்களுடைய உருளைகள் கழலவும் அவர்களுடைய ரதங்கள் அந்த இடத்திலே விழவும் இஸ்ரவேல் ஜனங்களை கடக்கவும் பண்ணின கர்த்தருக்கு நன்றாய் கரங்களை தட்டி அந்த தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார், நில்லாதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, திரும்பி பார்க்காதே, நீ உருவ நட, நீ உருவ நட. சொல்லுங்கள் எல்லாரும், நீ உருவ நட, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, திரும்பி பார்க்காதே. சொல்லுங்கள், திரும்பி பார்க்காதே, திரும்பி பார்க்காதே, பின்னிட்டு பார்க்காதே. ஆமே, நீ இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ உருவ நட, நீ உருவ நட. ஹல்லேலூயா. போதுன்ற வார்த்தை அல்ல, போதாதுன்ற வார்த்தை. அப்படியே சொல்லிட்டே நம்ம எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, போதுன்ற வார்த்தை அல்ல, என்ன வார்த்தை சொல்ல போறோம்? பிரச்சனை போதுமா போதாதா? நிறைய பேருக்கு இது ஒரு கேள்வியா இருக்குது. பிரச்சனை போதுமா போதாதான்னு கேட்டா போதும் தானே பாஸ்டர் வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எந்த மரம் ரொம்ப காய்க்குதோ அந்த மரத்துக்கு ரொம்ப கல்லடி அதிகம், அந்த மரத்துக்கு நிறைய கஷ்டமும் அதிகம். யார் பயன்படுகிறார்களோ அவர்களுக்கு உருவாக்கப்படுதலும், சொல்லுங்க கேட்கல, கம்மியா அதிகமா? ஆமேன். கல் சிற்பமா மாறணும்னா குயவன் என்ன பண்ணி தான் ஆகணும்? கேட்கல. ஒவ்வொரு டைமும் செதுக்கும் போதும் அந்த அந்த கல் எப்படி மாறும்? செதுக்க 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 எப்படி இருக்குமா மாமா? கேட்கல. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு டேபிள் ஒன்று பெயிண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, பாலிஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ ஒருத்தரை கூப்பிட்டு இந்த டேபிளுக்கு பாலிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப கம்மியான ரேட்டை சொன்னார். உடனே எனக்கு என்ன இவ்வளோ கம்மியாக சொல்கிறாரு, பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மொத்த வேலையும் இவ்வளோ ரூபாய்க்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டார். செஞ்சு கொடுத்துட்டு நானும் அவரை நம்பி ஒன்றுமே சொல்லலை. திரும்பி வந்து பார்த்தா எனக்கு அவர் வேலையில் சுத்தமாக பிடிக்கல. நான் சொன்னது மாதிரியே செய்யலை. அவர் என்ன பண்ணாருன்னா, வேலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவர் லைட்டாக 2 தேய்ப்பு தேய்ச்சிட்டு அழகாக அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். நானும் கவனிக்காமல் காசையும் கொடுத்தாச்சு போயாச்சு. திரும்பி வந்து பார்த்தா நான் நினைக்கிற ஃபினிஷிங் அங்கே இல்லை. அப்போ நான் சரி ஓகே இது ஆகாது அப்படின்னு இன்னொருத்தரை கூப்பிட்டு நீங்கள் ரொம்ப நேர்த்தியாக அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் நான் நினச்சதை விட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் அதில் செலவாயிடுச்சு. ஆனால் தொட்டு பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா, நான் கேட்ட ஃபினிஷிங் அப்படி தான் வந்துருச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நினச்சிக்கோங்க, நம்ம எந்த அளவிற்கு கர்த்தர் நம்மளை உருவாக்குறதுக்கு டைம் எடுக்கிறாரோ அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அதனால் போதாது போதாது, கணுக்கால் அளவு முழங்கால் அளவு நீந்தி நீந்தி மூழ்கணும், மிதந்து மிதந்து. இன்னைக்குள்ள ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கத்த 4 காரியத்தை பேசியிருக்கிறாரு. 1, நீ உருவ நட. நம்பர் 2, நீ நில்லாதே. நம்பர் 3, 3வது திரும்பி பார்க்காதே. நம்பர் 4, 4வது நீ என்ன பண்ண வேண்டாம், போதாது. நீ போக வேண்டிய தூரம், நீங்கள் போக வேண்டிய தூரம், நீங்கள் போக வேண்டிய தூரம். ஒரே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிறைய பேர் ஆண்டவர் தட்டி கொடுக்கிறார், நிறைய பேர் ஆண்டவர் பலப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். தரிசனம் உள்ள தேவனுடைய பிள்ளை நீ என்னுடைய கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடம். நீ உன்னை சாதாரணமான எந்திரமாய் அல்ல, பற்கள் உள்ள எந்திரம், பற்கள் உள்ள எந்திரம், பற்கள் உள்ள எந்திரம், பற்கள் உள்ள எந்திரம். நீ பயன்படுகிற ஒரு பாத்திரம். நீ கர்த்தருடைய கையிலே நீங்கள் பயன்படக்கூடிய ஒரு பெரிய பாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தேவ பிள்ளையே, அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிற ஒரு கருவியாய் மாற்ற போகிறார். கைகளை உயர்த்தி, போதாத ஆண்டவரேன்னு சொல்லுங்க, மன்னிங்க. நான் போதும்னு சொன்னதை மன்னி,
என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னதை மன்னிங்க. இந்த இடத்துல இருந்து என்னை விட்டுருன்னு சொன்னதை மன்னிங்க. இதுக்கு மேல நான் போக மாட்டேன்னு சொன்னதை சத்தத்தை உயர்த்தி அந்த வார்த்தைக்காக தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்துல சொல்லுங்க. கேளுங்க அப்பா பார்த்து. நல்லவரே 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 பாடலாம். கணுக்கால் அளவு போதாது ஆண்டவரே, முழங்கால் அளவு போதாது. நான் நீந்தி 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 நான் மூழ்க போகிறேன். கர்த்தர் இன்றையிலிருந்து ஒரு ஆவியை என்மேல் கர்த்தர் ஊற்ற போகிறார். மகிமையை கர்த்தர் ஊற்ற போகிறார். நான் இனி எங்கும் தேங்கி நிற்கிற தண்ணீர் அல்ல, நான் பரவி போகிற ஆறு. நான் ஒரு குளம் அல்ல, நான் ஒரு நீரூற்று. எடுக்க 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 இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்க 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 கர்த்தர் என்னை நடத்தி கொண்டே இருப்பார். நான் ஒருவருக்கு பயன்படுகிற ஆயுதம் அல்ல, லட்சங்களுக்கு பயன்படுகிற ஒரு தேவனுடைய ஆயுதம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே. சேர்ந்து சொல்லுவோம். என்னை தருகிறே தருகிறே உம் கரத்து, என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்து, என்னை தருகிறே உம் கரத்து, என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாத. ரெண்டு கையும் அப்படியே ஏசப்பாட்ட சொல்லி உருவாக்குமே. உருவாக்குங்க. பரவாயில்லப்பா, உருவாக்குங்க ஆண்டவரே. பரவாயில்ல ஆண்டவரே, உருவாக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, உருவாக்குங்க ஆண்டவரே. என்ன ஆண்டவர் உருவாக்கிட்டு தான் இருக்கிறார். சகோதரனே, உருவாக்கிட்டு தான் இருக்கார். உங்களை உருவாக்கிட்டு தான் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இது நான் உன்னை உருவாக்குகிற காலம், இது நான் உன்னை உருவாக்குகிற காலம். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் உருவாக்குகிற காலம். கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் என்று நீ கேட்க வேண்டாம், உன்னை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உங்க தயவுள்ள கரம், உங்க கிருபையின் கரம் இந்த நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல எங்களோட பேசினதற்காக நன்றி. ஆரம்பித்த நிமிடம் முதல் கொண்டு இந்த நிமிடம் வரைக்கும் நீர் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர். போதும்னு சொல்லாத, போதும்னு சொல்லாத. எதையும் தாங்கக்கூடிய கிருபையை கேளு. நீ நில்லாதே, நீ போ, திரும்பி பார்க்காத. உண்மையிலே நிறைய பிள்ளைகளுடைய இருதயம் அப்படிதான்ப்பா இருக்குது. போதாண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கும் போது கூட நிறைய பேர் அப்படிதான் வந்திருந்தோம், எங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு முகமுகமாய் தெளிவாய் நிறைய பேரோட வார்த்தையை நீங்க பேசுனீங்க. இல்ல, நீ அதெல்லாம் யோசிக்காத, நீ யோசிக்க வேண்டியதில்லை, போதும் கர்த்தாவேன்னு சொல்ல வேண்டாம். அதை தாங்கக்கூடிய பலனை நீ தந்ததற்காக நன்றி.